அனைவருக்கும் வணக்கம். நம்ம 7ஆம் வகுப்பு முதல் பருவம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இல்லையா? ஸோ 7ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். முதல் பருவத்தில் நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கலாம். வரலாற்று சான்றுகள், அப்புறம் பயணிகள் குறிப்புகள் இதெல்லாம் வந்துட்டு பார்த்துருந்தோம் இல்லையா? பயணிகள், அதாவது வெளிநாட்டு பயணிகள் அவர்களுடைய குறிப்புகள்லாம் வந்துட்டு பார்த்துருந்தோம். அடுத்ததாக வந்துட்டு டெல்லி சுல்தானியம் எப்படி இருந்தது, சுல்தான்களுடைய ஆட்சி எப்படி இருந்தது, அடிமை வம்சத்திலேருந்து ஸ்டார்ட் பண்ணி துக்ளக் வம்சம், கில்ஜி வம்சம், லோடி வம்சம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்துட்டு நம்ம பார்த்துருந்தோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறமா அந்த வம்சங்கள் எல்லாமே அந்த சுல்தான்களுடைய ஆட்சி முடிவுக்கு வர்றது வந்துட்டு எப்போ வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். பாபருடைய வருகையினால் ஸ்டார்ட் ஆகிருந்தது இல்லைங்களா? 1526 அப்படின்ற அந்த டைமில் வந்துட்டு பாபருடைய வருகை இருந்திருக்கு. ஸோ அந்த டைமில் சுல்தான்களுடைய ஆட்சியும் வந்துட்டு முடிவடைந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். அதுக்கப்புறமா பிற்கால சோழர்கள், பாண்டியர்கள் அவங்கள பற்றியும் பார்த்தோம். தென்னிந்திய அரசுகளில் பார்த்துருந்தோம். ஓகேவா? ஸோ அவங்களுடைய நிர்வாக முறை, கட்டிடக்கலை எல்லாம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். ஓகேவா? அதுக்கப்புறமா அந்த முகமது பின் துக்ளக் அவர்களுடைய ஆட்சி முறை எப்படி இருந்தது அப்படின்றதும் பார்த்தோம். ரொம்ப வந்துட்டு அடக்குமுறை ஆட்சியாக இருந்திருக்கு. அவர் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காரு, ரொம்ப ஒரு கொடூரமான தண்டனைகள்லாம் வந்துட்டு கொடுத்து மக்களை வந்து ரொம்ப அடிமைப்படுத்தி வந்து நடத்திட்டு இருந்தார் அப்படின்றதையும் பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ நிறைய விஷயங்கள் வந்துட்டு நம்ம பார்த்துருந்தோம் முதல் பருவத்தில். 2ஆம் பருவத்தில் நம்ம முக்கியமாக பார்க்க போகிறது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த லெசனில் வந்துட்டு பார்க்கலாம். ஸோ டெல்லி சுல்தானியம் அப்படின்னு பார்த்துருந்தோம் இல்லையா? அதே மாதிரி விஜயநகர் பாமினி அரசுகள் அப்படின்னும் இருக்குது இல்லையா? ஸோ அந்த சேம் டைமில் என்ன நடந்தது அப்படிங்கிற மாதிரி ஒரு அந்த அரசு ஆட்சிகள் வந்துட்டு எப்படி இருந்தது அப்படின்றது தான் பார்த்தோம். இது வேறு ஒரு பகுதியில். அதே மாதிரி முகலாய பேரரசு, ஓகேவா? பாபருடைய வருகைக்கு அப்புறம் முகலாய பேரரசு இந்தியாவில் வந்துட்டு ஸ்டார்ட் ஆனிச்சு இல்லையா? ஸோ அதுக்கப்புறமா யாரெல்லாம் ஆட்சி செஞ்சாங்க, பாபருக்கு அடுத்தது யாரெல்லாம் இருந்தாங்க, ஸோ முகலாய பேரரசு எப்போ வந்துட்டு முடிவுக்கு வந்தது அப்படிங்கிறதுலாம் வந்துட்டு பார்க்க போகிறோம். அடுத்ததான் மராத்தியர்கள் மற்றும் பேஷ்வாக்களின் எழுச்சி எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு விஜயநகர் பாமினி அரசுகள். ஓகே, ஸோ இவங்க எந்த பகுதியெல்லாம் ஆட்சி செய்தாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். யார் ஆட்சி செய்தார்கள், அந்த அரசர்கள் யார் அப்படின்றத பற்றியும் பார்க்கலாம். விஜயநகர் பாமினி அரசுகளின் தோற்றம், விரிவாக்கம் ஆகியவற்றிற்கு சூழ்நிலைகள் எவ்வாறு வழிகோலின் என்பதின் அறிந்து கொள்ளுதல், இவ்வரசுகளின் ஆட்சி காலத்தில் நிலவிய நிர்வாக முறை, இராணுவ முறை மற்றும் பொருளாதார வாழ்க்கை ஆகியவை குறித்த நிறைவான செய்திகளை தெரிந்து கொள்ளுதல், இலக்கியம், கலை, கட்டடக்கலை ஆகிய துறைகளுக்கு விஜயநகர பாமினி அரசுகள் செய்த பங்களிப்பை அறிந்து கொள்ளுதல். அறிமுகம். 14ஆம் நூற்றாண்டில் இந்தியாவில் நிலவிய அரசியல் சூழல் தென்பகுதியில் பல புதிய அரசுகள் உதயமாவதற்கான சிறந்த வாய்ப்புகளை அளித்தது. முகமது பின் துக்ளக்கின் அடக்குமுறை நடவடிக்கைகள் புதிய சுதந்திர அரசுகள் தோன்றுவதற்கு இட்டுச் சென்றன. இந்தியாவின் தெற்கே விஜயநகரமும் குல்பர்கா அல்லது பாமினி ஆகியவை மாபெரும் அரசுகளாக எழுச்சி பெற்றன. பாமினி அரசு மகாராஷ்டிரா மாநிலம் முழுவதிலும் மற்றும் கர்நாடகத்தின் சில பகுதிகளிலும் பரவியிருந்தது. 18 முடியரசர்களால் ஆளப்பட்ட இவ்வரசு ஏறத்தாழ 180 ஆண்டுகள் நீடித்தது. இவ்வரசு 16ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் சரிந்து பீஜப்பூர், அகமது நகர், கோல்கொண்டா, பீடார் என 5 சுல்தானியங்களாக பிரிந்தது. விஜயநகர அரசு வலுவான அரசாக 200 ஆண்டுகள் கோலோச்சியது. விஜயநகரின் செல்வமும் பலமும் இவ்வரசுக்கு எதிராக தக்கான முஸ்லிம் அரசுகளை ஒருங்கிணைத்தது. 1565இல் நடைபெற்ற தலைக்கோட்டை போரில் விஜயநகர அரசை நசுக்குவதில் இவ்வரசுகள் வெற்றி பெற்றன. ஓகே, ஸோ அறிமுகம் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 14ஆம் நூற்றாண்டில் இந்தியாவில் நிலவிய அரசியல் சூழல், ஓகேங்களா? ஸோ தென்பகுதிகளில் பல புதிய அரசுகள் தோன்றுவதற்கு உதயமாவதற்கு சிறந்த வாய்ப்புகளாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது காரணமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முகமது பின் துக்ளக் அவர்களுடைய அடக்குமுறை ஆட்சி நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா? ரொம்ப கொடூரமான முறையில் வந்துட்டு தண்டனைகள் இருந்தது, கொலைகள் நடந்திருக்கு. ஸோ அவருடைய அடக்குமுறை அதிகமாக இருந்திருக்கு. மக்களை வந்துட்டு அடிமை முறையில் நடத்திட்டு இருந்திருக்காரு அப்படின்றதெல்லாம் பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ அவருடைய முடிவுக்கு அப்புறமா நிறைய புதிய சுதந்திர அரசுகள் தோன்றதற்கு காரணமாக இருந்திருக்கு. ஸோ அதில் ஒன்று தான் வந்துட்டு இந்தியாவின் தெற்கே விஜயநகரமும் குல்பர்கா அல்லது பாமினி ஆகியவை மாபெரும் அரசுகளாக எழுச்சி பெறுறதற்கும் காரணமாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாமினி அரசு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? பாமினி அரசு எங்கெல்லாம் இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிரா மாநிலம் முழுவதிலும் கர்நாடகத்தின் சில பகுதிகளிலும் வந்துட்டு பரவி இருந்திருக்கு பாமினி அரசு. இவ்வரசு ஏறத்தாழ 180 ஆண்டுகள் நீடித்தது. இவ்வரசு 16ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் சரிந்து பீஜப்பூர், அகமது நகர், கோல்கொண்டா,
பீடார், பீரார் என 5 சுல்தானியங்களாக பிரிந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ விஜயநகர அரசு வலுவான அரசாக 200 ஆண்டுகள் கோலோச்சியது. விஜயநகரின் செல்வமும் வளமும் இவ்வரசுக்கு எதிராக தக்கான முஸ்லீம் அரசுகளை ஒருங்கிணைத்தது. ஓகேங்களா. ஸோ விஜயநகரின் செல்வமும் வளமும் இவ்வரசுக்கு விஜயநகர அரசுக்கு எதிராக தக்கான முஸ்லீம் அரசுகளை ஒருங்கிணைத்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதன் விளைவாக என்ன இருக்குது, 1565 நடைபெற்ற தலைக்கோட்டை போரில் விஜயநகர அரசை நசுக்குவதில் இவ்வரசுகள், அதாவது பாமினி அரசுகள் வந்துட்டு வெற்றி பெற்றிருக்கு. ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ விஜயநகர பேரரசு எப்படி ஆரம்பிச்சிருக்காங்க, அவங்களுக்கு அப்புறமா பாமினி அரசு எப்படி வந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம். விஜயநகர பேரரசு நிறுவப்படுதல். வெற்றியின் நகரம் என்றறியப்படும் விஜயநகரம் ஹரிஹரர் புக்கர் ஆகிய 2 சகோதரர்களால் கர்நாடகத்தின் தென்பகுதியில் நிறுவப்பட்டது. துக்ளக் அரசர்களிடம் பணி செய்து வந்த இவர்களை சிருங்கேரி சைவ மடத்தின் தலைவரான வித்யாரண்யர் என்பார் அப்பணியை கைவிட்டு நாட்டை முஸ்லிம்களின் ஆதிக்கத்திலிருந்து மீட்குமாறு அறிவுறுத்தியதாக ஒரு வாய்மொழி வரலாற்று மரபு கூறுகிறது. இப்புதிய அரசு இவர்களது ஆன்மீக குருவான வித்யாரண்யருக்கு மதிப்பளிக்கும் விதத்தில் வித்யாநகர் என குறிப்பிட்ட ஒரு காலம் வரை அழைக்கப்பட்டது. பின்னர் இவ்வரசு விஜயநகர் என்று அழைக்கப்பட்டது. ஓகேங்களா. ஸோ வித்யாரண்யர் அப்படிங்கிற ஒரு குரு வந்துட்டு இந்த ஹரிஹரர் புக்கர் அப்படிங்கிறவங்களுக்கு வந்துட்டு துக்ளக் வம்சத்தில் அவங்க வந்துட்டு வேலை செய்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ அதிலிருந்து முஸ்லீம்களுடைய ஆட்சிக்கு வந்துட்டு முடிவு செய்யும் மதமாக நம்ம வந்துட்டு ஆட்சி பண்ணணும்னு அவங்களுக்கு வந்துட்டு பிரெயின் வாஷ் பண்ணி அவங்கள வந்துட்டு ஆட்சி பண்ண வச்சுருக்காரு. ஓகேங்களா. ஸோ அவங்கள வந்துட்டு ஒரு புதிய மன்னர்களாக அரசர்களாக உருவாக்கணும் அப்படின்னு அவர் நினச்சிருக்காரு. ஸோ அவருடைய நினைவாக வந்துட்டு என்னன்னு சொல்லியிருக்காங்க, வித்யாநகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட காலம் கட்டம் வரைக்கும் வந்துட்டு அழைக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறமா தான் விஜயநகர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டிருக்கு. இவ்வரசானது சங்கம, சாளுவ, துளுவ, ஆரவீடு என்ற 4 அரச மரபுகளால் ஆளப்பட்டது. ஓகேங்களா. ஸோ 4 அரச மரபுகளால் ஆளப்பட்டிருக்கு. சங்கம அரசு எவ்வளோ நாள் இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1336 1485 வரைக்கும் இருந்திருக்கு. சாளுவ அரசு 1485 1505 வரைக்கும். துளுவ வம்சம் 1505 1570 வரைக்கும். ஆரவீடுங்கிறது 1570 1646 வரைக்கும் இருந்திருக்கு. ஸோ இந்த 4 அரச மரபுகளால் விஜயநகர அரசு ஆளப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க தான் வந்துட்டு இந்த ஹரிஹரர் புக்கர் அவங்களுடைய வரைபடம் கொடுத்துருக்காங்க. விஜயநகர அரசர்கள், பாமினி சுல்தான்கள், ஒடிசாவைச் சேர்ந்த அரசர்களுக்கிடையே மோதல்கள் ஏற்படுவதற்கு கிருஷ்ணா, துங்கபத்ரா நதிகளுக்கு இடைப்பட்ட செழிப்பான பகுதியும் கிருஷ்ணா, கோதாவரி நதிகளுக்கு இடைப்பட்ட கழிமுக பகுதியுமே காரணமாக அமைந்தன. சங்கம வம்சத்தை சேர்ந்த முதல் 2 சகோதரர்களான ஹரிஹரர் புக்கர் ஆகியோரின் பெருந்துணிச்சலை புதிய அரசை அதிக வலிமை மிக்க பாமினி சுல்தானியத்திடமிருந்து காப்பாற்றியது. விஜயநகர அரசு உருவாகி 10 ஆண்டுகளுக்கு பிறகே பாமினி அரசு நிறுவப்பட்டது. முதலாம் புக்கருடைய மகனான குமார கம்பனா மதுரை சுல்தானியத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்ததோடு அங்கு ஒரு நாயக்க அரசை நிறுவுவதிலும் வெற்றி பெற்றார். குமார கம்பனாவின் மனைவி கங்காதேவியால் எழுதப்பெற்ற மதுரா விஜயம் என்னும் நூலில் விஜயநகர பேரரசால் மதுரை கைப்பற்றப்பட்டதை தெளிவாக விளக்குகின்றது. ஸோ முதலாம் புக்கருடைய மகனான குமார கம்பனா மதுரை சுல்தானியத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்ததோடு அங்கு ஒரு நாயக்க அரசை நிறுவுவதிலும் வெற்றி பெற்றார். குமார கம்பனாவின் மனைவி கங்காதேவியால் எழுதப்பட்ட மதுரா விஜயம் என்னும் நூலில் விஜயநகர பேரரசால் மதுரை கைப்பற்றதை தெளிவாக விளக்குகின்றது. ஓகேங்களா. ஸோ மதுரா விஜயம் அப்படின்ற ஒரு நூல் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறது, இந்த விஷயத்தை வந்துட்டு தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது யார் எழுதுனதுன்னு பார்த்தீங்கன்னா குமார கம்பனா அவர்களுடைய மனைவி. குமார கம்பனா யாருன்னு பார்த்தீங்கன்னா முதலாம் புக்கருடைய மகன். ஓகேங்களா. அடுத்ததாக சங்கம வம்சத்தின் முடிவு. புக்கர் இயற்கை எய்திய போது பரந்த ஒரு நிலப்பரப்பை தம் மகன் 2ஆம் ஹரிஹரர் ஆள்வதற்காக விட்டு சென்றார். பாமினி அரசிடமிருந்து பெல்காம், கோவா ஆகிய பகுதிகளை கைப்பற்றியதே இவருடைய போற்றத்தகுந்த சாதனையாகும். இவருடைய மகன் முதலாம் தேவராயர் ஒடிசாவை சேர்ந்த கஜபதி வம்ச அரசர்களை தோற்கடித்தார்.
இவருக்கு பிறகு ஆட்சி பொறுப்பேற்ற இரண்டாம் தேவராயர் சங்கம வம்சத்தின் தலைசிறந்த அரசர் ஆவார். தம்மிடம் பணி செய்வதற்காகவும் தம்முடைய படைகளுக்கு நவீன போர் முறைகளை பயிற்சியளிப்பதற்காகவும் இஸ்லாமிய வீரர்களை தமது படையில் பணியமர்த்தும் முறையை இவர் தொடங்கி வைத்தார். சாளுவ வம்சத்தின் தோற்றம். இரண்டாம் தேவராயருக்கு பின்னர் பேரரசு ஆபத்தான சூழலுக்கு உள்ளானது. விஜயநகர பேரரசின் திறமைமிக்க படைத்தளபதியான சாளுவ நரசிம்மர் இச்சூழலை பயன்படுத்தி கொண்டார். அவர் சங்கம வம்சத்தின் கடைசி அரசரான இரண்டாம் விருப்பாட்சி ராயரை கொலை செய்துவிட்டு தம்மையே பேரரசராக அறிவித்துக் கொண்டார். ஆனால் அவருடைய மரணத்துடன் அவரால் உருவாக்கப்பட்ட சாளுவ வம்சமும் முடிவுக்கு வந்தது. அவருக்கு பிறகு திறமைமிகு படைத்தளபதியான நரசநாயக்கர் அரியணையை கைப்பற்றி துளுவ வம்சத்தின் ஆட்சியை தொடங்கி வைத்தார். அடுத்ததாக கிருஷ்ணதேவராயர் பற்றி பார்க்க போகிறோம். துளுவ வம்ச அரசர்களில் மிகவும் போற்றுதலுக்கு உரியவர் கிருஷ்ணதேவராயர் ஆவார். இவர் 20 ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார். ஆட்சி பொறுப்பை ஏற்றவுடன் துங்கபத்ரா நதி பள்ளத்தாக்கு பகுதியில் சுதந்திரமாக செயல்பட்டு வந்த தலைவர்களை அடக்குவதே அவரின் முதற்கட்ட தலையாய பணியாக இருந்தது. இம்முயற்சியில் வெற்றி பெற்ற பின்னர் குல்பர்காவை கைப்பற்றுவது அவரின் இரண்டாவது இலக்கானது. இச்சமயத்தில் பாமினி சுல்தான் முகமது ஷா அவருடைய அமைச்சரால் பதவி பறிக்கப்பட்டு சிறை வைக்கப்பட்டிருந்தார். கிருஷ்ணதேவராயர் அவரை விடுவித்து மீண்டும் அரியணையில் அமர வைத்தார். மேலும் ஒடிசாவை சேர்ந்த கஜபதி அரச வம்சர் பிரதாபருத்ரனோடு போர் மேற்கொண்டார். சமாதானம் செய்து கொள்ள வேண்டுகோள் விடுத்த பிரதாபருத்ரன் தமது மகளை கிருஷ்ணதேவராயருக்கு திருமணம் செய்து தருவதாகவும் கூறினார். இதனை ஏற்றுக்கொண்ட கிருஷ்ணதேவராயர் தாம் கைப்பற்றிய பிரதாபருத்ரனின் பகுதிகளை மீண்டும் அவருக்கே வழங்கினார். மேலும் போர்த்துகீசிய பீரங்கி படை வீரர்களின் உதவியோடு கோல்கண்டா சுல்தானை கிருஷ்ணதேவராயர் எளிதாக தோற்கடித்தார். தொடர்ந்து பீஜப்பூர் சுல்தானிடமிருந்து ரெய்ச்சூரை கைப்பற்றினார். ஓகேவா? ஸோ கிருஷ்ணதேவராயர் வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு அரசராக இருந்திருக்காரு. சிறந்த கட்டட வல்லுனர். கிருஷ்ணதேவராயர் மழைநீரை சேமிப்பதற்காக பெரிய நீர்ப்பாசன குளங்களையும் நீர்த்தேக்கங்களையும் உருவாக்கினார். இவர் தமது தலைநகரான ஹம்பியில் கிருஷ்ணசாமி கோவில், ஹசாரா ராமசாமி கோவில், விட்டலா சுவாமி கோவில் போன்ற புகழ்பெற்ற கோவில்களை கட்டினார். போர்களின் மூலம் தாம் பெற்ற செல்வங்களை மிக பெரும் தென்னிந்திய கோவில்களுக்கு வழங்கி அதன் மூலம் கோவில்களின் நுழைவாயில் கோபுரங்களை நிறுவினார். அவரது பெயருக்கு புகழை சேர்க்கும் வண்ணம் அவை ராயகோபுரம் என அழைக்கப்பட்டன. விட்டலா சுவாமி கோவில், அதோடைய படம் கொடுத்துருக்காங்க பாருங்க. பெரும் படையொன்றை உருவாக்கிய அவர் பல வலிமை மிக்க கோட்டைகளையும் கட்டினார். அரேபியாவிலிருந்தும் ஈரானிலிருந்தும் பெரும் எண்ணிக்கையில் குதிரைகளை அவர் இறக்குமதி செய்தார். அவை கப்பல்கள் மூலம் மேற்கு கடற்கரையில் உள்ள விஜயநகர துறைமுகங்களை வந்தடைந்தன. போர்த்துகீசிய அராபிய வணிகர்களுடன் அவர் சிறந்த நட்புறவை கொண்டிருந்தார். அதனால் சுங்கவைகள் மூலம் நாட்டின் வருமானம் அதிகரித்தது. ஓகேவா? ஸோ அவர் வந்துட்டு வணிகம் செய்கிறதுல வந்துட்டு ஆர்வத்தோடு தான் இருந்திருக்காரு. குதிரைகளையும் இறக்குமதி செய்திருக்காரு. ஓகேங்களா? ஸோ இதனால் வந்துட்டு சுங்க வரிகள் கிடைச்சிருக்கும் இல்லையா? ஸோ அது மூலமாக வருமானத்தையும் வந்துட்டு அதிகரிச்சிருக்காரு. இலக்கியம், கலை, கட்டடக்கலையின் புரவலர். கிருஷ்ணதேவராயர் கலை இலக்கியத்தை ஆதரித்தார். அஷ்டதிக்கஜங்கள் என்றறியப்பட்ட 8 இலக்கிய மேதைகள் அவரின் அவையை அலங்கரித்தனர். அவர்களில் மகத்தானவர் அல்லசானி பெத்தண்ணா ஆவார். மற்றொரு குறிப்பிடத்தகுந்த ஆளுமை தெனாலி ராமகிருஷ்ணன், அதாவது தெனாலிராமன் அப்படிங்கிறவர். நிறைய ஸ்டோரிஸ்லாம் வந்துட்டு இருக்கும், சின்ன வயசில் படிச்சிருப்பீங்க. தெனாலிராமன் கதைகள்லாம் வந்துட்டு படிச்சிருப்பீங்க. அப்போ மன்னர் கிருஷ்ணதேவராயர் அவருடைய அவையில் அவர் இருந்ததாகவும் குறிப்பிட்டிருப்பாங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் அதில் நிறைய கதைகள்லாம் வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லையா? ஸோ அதெல்லாம் படிச்சிருப்பீங்க சின்ன வயசில். ஸோ அந்த தெனாலிராமன் இவர் தான், கிருஷ்ணதேவராயர் தெனாலிராமன். தலைக்கோட்டை போரும் விஜயநகர் பேரரசின் வீழ்ச்சியும். கிருஷ்ணதேவராயரை தொடர்ந்து அவருடைய இளைய சகோதரர் அச்சுதராயர் ஆட்சி பொறுப்பேற்றார். இவருடைய ஆட்சி காலத்தில் இவருக்கு பின்னர் அரியணை ஏறிய முதலாம் வேங்கடர் காலத்திலும் முக்கிய நிகழ்வுகளும் எதுவும் இடம்பெறவில்லை. இவர்களுக்கு பின்னர் குறைந்த வயதை கொண்ட சதாசிவராயர் முடிசூட்டப்பட்டார். பகர ஆளுநராக பொறுப்பேற்றிருந்த ராமராயர் பேரரசின் திறமை மிக்க தளபதி ஆவார். சதாசிவராயருக்கு அரசு பதவியேற்கும் வயது வந்த பின்னரும் கூட அவரை பெயரளவுக்கு அரசராக வைத்துக்கொண்டு ராமராயரை உண்மையான அரசராக ஆட்சி புரிந்தார். இச்சமயத்தில் விஜயநகருக்கு எதிராக போர் புரிவதற்காக
தக்கான சுல்தான்கள் ஒரு அணியை திரண்டனர். எதிரிகளின் கூட்டுப்படைகள் 1565 தலைக்கோட்டை என்னுமிடத்தில் விஜயநகர படைகளை எதிர்கொண்டன. ராட்சச தங்கடி என்றறியப்பட்ட இப்போரில் விஜயநகரம் தோற்கடிக்கப்பட்டது. அதாவது ராட்சச தங்கடி அப்படின்னா தலைக்கோட்டை போர். தொடர்ந்து நகரம் கொள்ளையடிக்கப்பட்டதோடு பயங்கரமான மனித படுகொலையும் அரங்கேறியது. அனைத்து கட்டடங்களும் அரண்மனைகளும் கோவில்களும் அழிக்கப்பட்டன. அழகிய சிற்பங்களும் நன்கு கலைநயம் மிகுந்த வேலைப்பாடுகளும் சேதப்படுத்தப்பட்டன. இறுதியாக விஜயநகர பேரரசு அழிக்கப்பட்டது. ஓகேங்களா? ஸோ அப்போது அந்த அழிவுகள்லாம் இல்லைன்னா இன்னுமே கூட நிறைய கலைநயம் மிகுந்த கோவில்கள் கட்டடங்கள்லாம் வந்துட்டு நமக்கு இருந்திருக்கும் இல்லையா? விருப்பக்ஷா கோவில், ஹம்பி. கிழக்கு கர்நாடகத்தில் துங்கபத்ரா நதியின் கரையில் உள்ள விஜயநகரம் இருந்த இடம் தற்போது ஹம்பி என அழைக்கப்படுகிறது. ஓகேங்களா? ஸோ ஹம்பி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது இந்த விஜயநகரம். ஹம்பி சீர்குலைந்து இடிபாடுகளாக காணப்படுகிறது. யுனெஸ்கோ ஹம்பியை பாரம்பரிய சின்னமாக அறிவித்துள்ளது. ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு சிதைவடைந்து தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ யுனெஸ்கோ வந்துட்டு இதை ஒரு பாரம்பரிய சின்னமாக அறிவித்திருக்கு. ஆரவீடு வம்சம். ஓகே, ஸோ 4 வம்சம் பார்த்தோம் இல்லையா? அடுத்தது ஆரவீடு வம்சம். ராமராயர் போர்க்களத்தில் கொல்லப்பட்டார். அவருடைய சகோதரர் திருமலை தேவராயர் அரசர் சதாசிவராயருடன் தப்பித்தார். திருமலை தேவராயர் விலைமதிக்க முடியா செல்வங்களோடு சந்திரகிரியை சென்றடைந்தார். நம்ம பார்த்தோம் இல்லையா? ராமராயர் தான் வந்துட்டு உண்மையான அரசராக ஆட்சி புரிந்தார். சதாசிவராயர் வந்துட்டு பதவியேற்கும் வயது வந்ததுக்கு அப்புறமும் கூட ராமராயர் தான் வந்துட்டு ஆட்சி செஞ்சாருன்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த ராமராயர் தான் வந்துட்டு போர்க்களத்தில் அந்த சொன்னாங்க இல்லையா, தக்கான சுல்தான்களுடைய போர் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி தலைக்கோட்டை போர்னு சொன்னாங்க இல்லையா? ஸோ அதில் கொல்லப்பட்டிருக்காரு. ஸோ அவருடைய சகோதரர் திருமலை தேவராயர் அரசர் சதாசிவராயருடன் தப்பித்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? திருமலை தேவராயர் விலைமதிக்க முடியா செல்வங்களோடு சந்திரகிரியை சென்றடைந்தார். ஸோ நிறைய செல்வங்களோட அங்கிருந்து தப்பிச்சு போயிருக்காரு. ஆரவீடு வம்சத்தின் ஆட்சியை தொடங்கினார். ஆரவீடு வம்சத்தார் பெனுகொண்டாவில் புதிய தலைநகரை உருவாக்கி பேரரசை சில காலம் நல்ல நிலையில் வைத்திருந்தனர். பேரரசில் ஏற்பட்ட உட்பூசல்களாலும் பீஜப்பூர் கொல்கண்டா சுல்தான்களின் சூழ்ச்சிகளாலும் விஜயநகர அரசு 1646 இறுதியாக வீழ்ச்சியுற்றது. 1646 ஆரவீடு வம்சம் ஆரம்பித்தாங்க இல்லையா? ஸோ அந்த ஆட்சி வந்துட்டு முடிவுக்கு வந்தது. ஸோ விஜயநகர அரசு முடிவுக்கு வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ விஜயநகர நிர்வாகம். அரச பதவி பரம்பரையானதாக இருந்தது. அரசர் ஒருவர் இயற்கை எய்திய பின்னர் அவருடைய மூத்த மகன் அரச பதவி ஏற்பது என்னும் கோட்பாட்டின் அடிப்படையில் அமைந்திருந்தது. சில சமயங்களில் ஆட்சி செய்து வந்த அரசர்கள் தங்களுடைய வாரிசுகளின் பதவியேற்பு அமைதியாக நடைபெற வேண்டும் என்பதற்காக பட்டத்து இளவரசர்களை நியமித்தனர். சில சமயங்களில் அரச பதவி முறைகேடான முறையில் அபகரிக்கப்பட்ட நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. அரச உரிமையை சாளுவ நரசிம்மர் முறைகேடாக கைப்பற்றியதால் சங்கம வம்சம் முடிவுற்று சாளுவ வம்சம் ஆட்சி தொடங்கியது. அரச பதவியேற்றவர் வயதில் சிறியவராக இருந்ததால் நிர்வாகப் பணிகளை கவனிப்பதற்காக பகர ஆளுநரை நியமனம் செய்யும் முறையும் நடைமுறையில் இருந்தது. ஓகேங்களா? ஸோ அவங்களுடைய ஆட்சி முறை எப்படி இருந்திருக்கு, யார் அடுத்த வாரிசாக யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அவர்கள் வந்துட்டு சப்போஸ் வந்துட்டு அந்த இளவரசர், அதாவது முடிசூட்டப்படுற அரசர் வந்து சிறிய வயதாக இருந்தார் அப்படின்னா அதுக்கான ஒரு பகர ஆளுநர்களையும் வந்துட்டு அவங்க நியமனம் செய்திருக்காங்க. இப்போ பார்த்தோம் இல்லையா, ராமராயர் அப்படிங்கிறவர் வந்துட்டு சதாசிவராயருடைய உண்மையான சதாசிவராயர் அரசராக இருந்திருக்காரு. ஆனால் உண்மையான அரசர் பெயரளவில் வந்துட்டு சதாசிவராயர் இருந்திருக்காரு, உண்மையான அரசராக ராமராயர் இருந்தார் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த முறையை தான் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அரசமைப்பு. ஸோ அரசமைப்பு எப்படி இருந்ததுன்னா, பேரரசு பல்வேறு மண்டலங்கள், நாடுகள், ஸ்தலங்கள், கிராமங்கள் என பிரிக்கப்பட்டிருந்தது. பேரரசு வந்துட்டு பல்வேறு மண்டலங்கள், அதாவது மாநிலங்களா, மாவட்டங்களா, வட்டங்களா, இப்போ உள்ள ஒரு உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. மண்டலங்கள், நாடுகள், ஸ்தலங்கள், கிராமங்கள் அப்படிங்கிறது. மண்டலங்கள்னா மாநிலம், நாடுகள்னா மாவட்டங்கள், ஸ்தலங்கள், வட்டங்கள், கிராமங்கள் என பிரிக்கப்பட்டிருந்தது. ஒவ்வொரு மண்டலமும் மண்டலேஸ்வரா என்ற ஆளுநரின் கீழ் இருந்தது. கிராமமே நிர்வாகத்தின் மிகச்சிறிய அளவாக இருந்தது. ஒவ்வொரு கிராமத்திலும் கிராம சபை
கிராம சபை என்ற அமைப்பு இருந்தது. கிராமம் தொடர்பான விடயங்களை கவுடா என்றழைக்கப்பட்ட கிராம தலைவர் நிர்வகித்தார். பேரரசின் இராணுவம் காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை ஆகிய பிரிவுகளை கொண்டிருந்தது. இராணுவம் நவீனமயமாக்கப்பட்டதால் விஜயநகர படைகள் வெடிமருந்து ஆயுதங்களை பயன்படுத்தின. வெடிமருந்து ஆயுதங்களும் குதிரைப்படையும் ஒருங்கிணைக்கப்பட்டதால் இப்படை இந்தியாவில் அதிகம் அச்சுறுத்தக்கூடிய படையாக இருந்தது. பொருளாதார நிலை. அக்கால உலகம் அறிந்திருந்த மிகவும் செல்வச் செழிப்பு மிக்க அரசுகளில் ஒன்றாக விஜயநகர பேரரசு திகழ்ந்தது. 15ஆம் 16ஆம் நூற்றாண்டுகளில் பேரரசிற்கு வருகை புரிந்த பல அயல்நாட்டு பயணிகள் தங்கள் பயணக்குறிப்புகளில் பேரரசின் செல்வம் மேன்மை குறித்து புகழாரம் சூட்டியுள்ளனர். விஜயநகர பேரரசுகள் வராகன் என்னும் பெயரில் அதிக எண்ணிக்கையிலான தங்க நாணயங்களை வெளியிட்டனர். விஜயநகர பேரரசு தங்க நாணயங்கள் இதுதான். வேளாண்மை. சிறந்த நீர்ப்பாசன முறைகளை கடைபிடிப்பதன் மூலம் நாட்டின் வெவ்வேறு பகுதிகளில் வேளாண்மை ஊக்குவிப்பதே விஜயநகர அரசர்களின் கொள்கையாக இருந்தது. அரசுக்கு அடுத்தபடியாக வேளாண்மையை முன்னேற்றமடைய செய்யும் பொருட்டு நிலச்சுவான்தார்கள் கோவில்களிலும் நீர்ப்பாசனத்திலும் முதலீடு செய்தனர். போர்த்துகீசிய கட்டுமான கலைஞர்களின் உதவியுடன் மிக பெரும் ஏரி கட்டப்பட்டதாக பாரசீக பயணியான அப்துர் ரசாக் குறிப்பிட்டுள்ளார். ஏரியிலிருந்து நகரின் பல பகுதிகளுக்கு ஏரி நீரை கொண்டு செல்வதற்கு ஏதுவாக கால்வாய்கள் கட்டப்பட்டன. நகரத்தில் பல்வகைப்பட்ட வேளாண் பண்டங்கள் பெருமளவில் இருப்பு வைக்கப்பட்டிருந்தன. ஓகேங்களா. அடுத்ததாக குடிசை தொழில். விஜயநகரின் வேளாண் உற்பத்திக்கு அதனுடைய பல வகையான குடிசை தொழில்கள் உதவி புரிந்தன. அவற்றில் மிகவும் முக்கியமானவை நெசவுத் தொழில், சுரங்கத் தொழில், உலோகத் தொழில் ஆகியனவாகும். கில்டுகள் என்றழைக்கப்படும் தொழில்சார் அமைப்புகள் கைவினை குடிசை தொழில்களை முறைப்படுத்தின. கைவினைஞர்களுக்கும் வர்த்தகர்களுக்கும் தனித்தனியே கில்டுகள் இருந்ததாக அப்துர் ரசாக் குறிப்பிடுகிறார். ஸோ கில்டுகள் அப்படிங்கிறது ஒரு தொழில்சார் அமைப்புகள். ஓகேங்களா. ஸோ இது வந்துட்டு கைவினை குடிசை தொழில்களை முறைப்படுத்தி இருக்கு. கைவினைஞர்களும் வர்த்தகர்களும் தனித்தனியே கில்டுகள் இருந்ததாக, அதாவது கைவினைஞர்களுக்கும் வர்த்தகர்களுக்கும் தனித்தனியாக ஒரு அமைப்பு இருந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ அப்துல் ரசாக்குங்கிறவர் குறிப்பிட்டிருக்காரு. வாணிகம். உள்நாட்டு கடற்கரையோர கடல் கடந்த வாணிகம் செழித்தோங்கி இருந்தது. இவ்வணிகம் சீனாவிலிருந்து வந்த பட்டு, மலபார் பகுதியை சேர்ந்த வாசனை பொருட்கள், பர்மாவிலிருந்து பெறப்பட்ட விலையுயர்ந்த ஆபரண கற்கள் ஆகியவற்றை மையமாக கொண்டு இயங்கியது. பாரசீகம், தென்னாப்பிரிக்கா, போர்த்துகல், அரேபியா, சீனா, தென்கிழக்காசிய நாடுகள், இலங்கை ஆகிய நாடுகளுடன் விஜயநகரம் வாணிகம் மேற்கொண்டது. ஓகேங்களா. இலக்கிய பங்களிப்பு. விஜயநகர அரசர்களின் ஆதரவினால் சமஸ்கிருதம், தெலுங்கு, கன்னடம், தமிழ் ஆகிய மொழிகளில் சமயம் மற்றும் சமயம் சாரா நூல்கள் எழுதப்பட்டன. கிருஷ்ணதேவராயர் அமுக்தமால்யதா என்னும் காவியத்தை தெலுங்கு மொழியில் இயற்றினார். சமஸ்கிருத மொழியில் ஜாம்பவதி கல்யாணம் என்னும் நாடக நூலையும் எழுதினார். ஓகே. ஸோ கிருஷ்ணதேவராயர் அமுக்தமால்யதாங்கிற காவியத்தை தெலுங்கு மொழியில் இயற்றியிருக்காரு. சமஸ்கிருத மொழியில் ஜாம்பவதி கல்யாணம் என்னும் நாடக நூலையும் வந்துட்டு அவர் எழுதியிருக்காரு. ஓகேங்களா. ஸோ தெலுங்கு மொழி, சமஸ்கிருத மொழி ரெண்டு மொழியிலையுமே வந்துட்டு இயற்றியிருக்காரு. காவியம், அதாவது அமுக்தமால்யான்ற காவியம், நெக்ஸ்ட் அந்த ஜாம்பவதி கல்யாணங்கிற நாடக நூல். ஓகேவா. பாண்டுரங்க மகாத்தியம் என்னும் நூலை தெனாலி ராமகிருஷ்ணா எழுதினார். தெனாலிராமன் எழுதினது வந்துட்டு பாண்டுரங்க மகாத்தியம். ஸ்ரீநாதர், பெத்தண்ணா, ஜக்கம்மா, துக்கண்ணா போன்ற புலவர்கள் சமஸ்கிருத பிராகிருத மொழிகளில் எழுதப்பட்ட நூல்களை தெலுங்கு மொழியில் மொழியாக்கம் செய்தனர். ஓகேங்களா. ஸோ ஸ்ரீநாதர், பெத்தண்ணா, ஜக்கம்மா, துக்கண்ணா அப்படிங்கிற புலவர்கள் வந்துட்டு சமஸ்கிருத பிராகிருத மொழிகளில் எழுதப்பட்ட நூல்களை வந்துட்டு தெலுங்கு மொழியில் வந்துட்டு மொழியாக்கம் செய்திருக்கிறாங்க. அமுக்தமால்யதா தெலுங்கு இலக்கியத்தின் தலை சிறந்த படைப்பாக கருதப்படுகிறது. இது பெரியாழ்வாரின் மகளான கோதை தேவியை பற்றியதாகும். கடவுள் ரங்கநாதருக்கு அணிவிப்பதற்காக தொடுக்கப்பட்ட மாலைகளை அவருக்கு சூடுவதற்கு முன்பாக இவ்வம்மையார் சூட்டிக்கொள்வார். அமுக்தமால்யதா என்பதற்குத்தான் அது பின்னர் கொடுப்பவர் என்பது பொருள். ஓகேங்களா. ஸோ இது யாரை பற்றினது அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். ஆண்டாள் அவர்களை பற்றி தான் குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஸோ பெரியாழ்வாருடைய மகளான கோதையை தான் நம்ம ஆண்டாள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அவர்களுடைய பற்றின கதை தான் வந்துட்டு இந்த அமுக்தமால்யதா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ அந்த அமுக்தமால்யதா அப்படின்னா என்னென்னா தான் அணிந்த பின்னர் கொடுப்பவர் என்று பொருள்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ அமுக்தமால்யதா அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. தான் அணிந்த பின்னர் கொடுப்பவர் என பொருள்.
கடவுளுக்காக சூட்டப்பட வேண்டிய மாலையை தான் அணிந்ததுக்கு அப்புறமா கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அதுதான் இதுக்கான பொருள். கட்டடக்கலைக்கு செய்த பங்களிப்பு. விஜயநகர அரசர்களின் கோவில் கட்டுமான நடவடிக்கைகள் ஒரு புதிய பாணியை உருவாக்கின. அது விஜயநகர பாணி என அழைக்கப்பட்டது. பெரும் எண்ணிக்கையிலான வடிவத்தில் பெரிய தூண்களும் அவற்றில் இடம்பெற்றுள்ள சிற்ப செதுக்கல் வேலைப்பாடுகளும் விஜயநகர பாணியின் தனித்துவ அடையாளங்களாக திகழ்ந்தன. இத்தூண்களில் செதுக்கப்பட்டுள்ள விலங்குகளில் குதிரைகள் அதிகம் இடம்பெற்றுள்ளன. மேலும் சிறப்பு நிகழ்வுகளின் போது கடவுளர்களை காட்சிப்படுத்துவதற்காக உயர்ந்த மேடையுடன் கூடிய மண்டபங்கள் அல்லது திறந்தவெளி அரங்குகள் கட்டப்பட்டன. இக்கோவில்களில் விரிவான அளவில் அழகிய செதுக்கல் வேலைப்பாடுகள் நிறைந்த தூண்களை கொண்ட கல்யாண மண்டபங்களும் காணப்படுகின்றன. ஓகே, ஸோ ஃபைனலாக இதோட முடிஞ்சிருச்சு விஜயநகர பேரரசு பற்றிய செய்திகள். அடுத்ததாக பாமினி அரசு. பாமினி அரசு நிறுவப்படுதலும் ஒருங்கிணைக்கப்படுதலும். 1347 அலாவுதீன் ஹசன் கங்கு எனவும் அறியப்பட்டார். அலாவுதீன் ஹசன் தௌலதாபாத் நகரை கைப்பற்றி பாமன் ஷா என்ற பெயரில் தம்மையே சுல்தானாக அறிவித்து கொண்டார். டெல்லி சுல்தான் முகமது பின் துக்ளக்கிற்கு எதிராக இத்துருக்கிய அதிகாரி மேற்கொண்ட கலக நடவடிக்கையை ஏனைய படைத்தலைவர்களும் ஆதரித்தனர். 2 ஆண்டுகளில் அலாவுதீன் ஹசன் பாமன் ஷா தனது தலைநகரை குல்பர்காவிற்கு மாற்றினார். அவருக்கு பின் வந்தோர் குல்பர்காவிலும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலும் ஒரு அரசை நிறுவுவதில் சிரமங்களை எதிர்கொண்டனர். எனவே 1429 தலைநகர் மீண்டும் பிடாருக்கு மாற்றப்பட்டது. பாமினி வம்சத்தில் 18 அரசர்கள் இடம்பெற்றுள்ளனர். ஓகேங்களா. ஸோ 1429 தான் வந்துட்டு தலைநகர் பீடாருக்கு மாற்றப்பட்டிருக்கு. பாமினி வம்சத்தில் 18 அரசர்கள் இடம்பெற்றிருக்காங்க. நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம் இல்லையா, அறிமுகம் செய்யும் பொழுது. அலாவுதீன் ஹசன் பாமன் ஷா. அலாவுதீன் ஹசன் 11 ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார். வாரங்கல் அரசரிடமிருந்து ராஜமுந்திரி கொண்டவீடு ஆகிய ரெட்டி அரசர்களிடமிருந்தும் ஆண்டுதோறும் கப்பம் வசூலிக்க அவர் மேற்கொண்ட முயற்சிகள் அடிக்கடி போர்கள் ஏற்பட வழிவகுத்தன. அவர் தமது அரசை 4 மாகாணங்களாக பிரித்தார். அவை தராப் என அழைக்கப்பட்டன. ஒவ்வொரு மாகாண ஆளுநரும் படைகளுக்கு தலைமையேற்றார். இப்பகுதியை நிர்வாகம் செய்வதும் வரி வசூல் செய்வதும் அவருடைய பொறுப்பாகும். வலிமை மிகுந்த அரசர்களின் கீழ் இம்முறை சிறப்பாக செயல்பட்டது. வலிமை குன்றிய அரசர்களின் காலத்தில் இம்முறை ஆபத்து வெளிப்படையாகவே தெரிந்தது. அலாவுதீன் ஹசன் பாமன் ஷா 1347 1558. இவர் வந்துட்டு 11 ஆண்டுகள் வந்துட்டு ஆட்சி புரிந்திருக்காரு. வாராங்கல் அரசிடமிருந்தும் ராஜமுந்திரி கொண்டவீடு ஆகிய ரெட்டி அரசுகளிடமிருந்தும் ஆண்டுதோறும் கப்பம் வசூலிக்க அவர் என்ன பண்ணியிருக்காரு, மேற்கொண்ட முயற்சிகள் அடிக்கடி போர்கள் ஏற்பட வழிவகுத்திருக்கு. ஸோ இதனால் அவர் தமது அரசை 4 மாகாணங்களாக பிரித்திருக்காரு. அந்த தராப் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஒவ்வொரு மாகாண ஆளுநரும் படைகளுக்கு தலைமை ஏற்றிருக்கிறாங்க. அப்பகுதியை நிர்வாகம் செய்வதும் வரி வசூல் செய்வதும் அவருடைய பொறுப்பு. ஸோ வலிமை மிகுந்த அரசர்களின் கீழ் இம்முறை சிறப்பாக செயல்பட்டது. வலிமை குன்றிய அரசர்களின் காலத்தில் இம்முறை ஆபத்து வெளிப்படையாக தெரிந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் தான் வந்துட்டு அலாவுதீன் ஹசன் பாமன் ஷா. அடுத்ததாக முதலாம் முகமது ஷா. ஓகேங்களா. ஸோ 1358 1375 வரைக்கும். பாமன் ஷாவை தொடர்ந்து முதலாம் முகமது ஷா அரச பதவி ஏற்றார். ஓகேங்களா. விஜயநகரோடு அவர் மேற்கொண்ட 2 போர்களினால் பயனேதும் ஏற்படவில்லை. ஆனால் 1368 வாராங்கல் அரசரோடு போரிட்டதன் மூலம் கோல்கொண்டா கோட்டை பச்சை கலந்த நீலவண்ண கற்களால் செய்யப்பட்ட சிம்மாசனம் உட்பட பெரும் செல்வத்தை இழப்பீடாக பெற்றார். பின்னர் இச்சிம்மாசனமே பாமினி சுல்தான்களின் அரியணை ஆயிற்று. ஓகேங்களா. ஸோ பச்சை கலந்த நீலவண்ண கற்களால் செய்யப்பட்ட சிம்மாசனம். ஓகேங்களா. ஸோ அது மாதிரி பெரும் செல்வத்தை வந்துட்டு இழப்பீடாக அவர் வந்துட்டு பெற்றிருக்காரு. அந்த சிம்மாசனம் தான் பாமினி சுல்தான்களுடைய அரியணையாக இருந்திருக்கு. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், பாமினி அரசுகள். இந்த பிங்க் கலரில் ஷேட் பண்ணியிருக்கிறது வந்துட்டு பாமினி அரசுகள் இருந்த இடம். விஜயநகர அரசுகள்ங்கிறது இங்கே இந்த இடம் ஃபுல்லாகவே வந்துட்டு விஜயநகர பேரரசு இருந்திருக்கு. தமிழ்நாடு ஃபுல்லாக, தெலுங்கு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளம், இது ஃபுல்லாகவே வந்துட்டு விஜயநகர பேரரசு இருந்திருக்கு.
இந்த நீலவண்ண கல்லானது விலையுயர்ந்த அணிகலன்களில் பயன்படுத்தப்படும் கல்லாகும். பாரசீக அரசங்களின் அணிகலன்களால் அலங்கரிக்கப்பட்ட சிம்மாசனங்களில் இத்தகைய வண்ணங்களினால் ஆன அரியணையும் ஒன்றாகும் என பிர்தௌசி தன்னுடைய ஷானாமா எனும் நூலில் குறிப்பிடுகின்றார். ஓகேங்களா. ஸோ இது ரொம்ப விலை உயர்ந்த கற்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. பச்சை கலந்த நீலவண்ண கல். ஓகேங்களா. ஸோ அந்த அரியணை பார்த்தோம் இல்லையா, ஸோ அந்த கல் வந்துட்டு ஆபரணங்களில் யூஸ் பண்ணுற கல்லுன்னு சொல்கிறாங்க. கோல்கொண்டா கோட்டை. கோல்கொண்டா கோட்டையானது ஹைதராபாத்திலிருந்து 11 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு குன்றின் மீது 120 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ளது. மொழி தொடர்பான கட்டடக்கலை அம்சங்களுக்கு இக்கோட்டை பெயர் பெற்றதாகும். இக்கோட்டையின் மிக உயரமான இடம் பாலஹிசார் ஆகும். தர்பார் மண்டபத்திலிருந்து குன்றின் கீழ் அமைந்துள்ள அரண்மனைக்கு சுரங்கப்பாதை இருப்பதாக சொல்லப்படுகிறது. இது என்னென்னா குல்பர்கா மசூதி. ஓகேங்களா. ஸோ குல்பர்காவில் இருக்கிற மசூதி. முதலாம் முகமது ஷா பாபினி அரசிற்கு வலுவான ஒரு அடித்தளத்தை அமைத்து கொடுத்தார். அவருடைய அரசமைப்பு முறையானது. பாமினி அரசு 5 சுல்தானியங்களாக சிதறுண்ட பின்னரும் தொடர்ந்தது. அவர் குல்பர்காவில் 2 மசூதிகளை கட்டினார். 1367 கட்டி முடிக்கப்பட்ட முதல் மசூதி மகா மசூதி 216 அடி × 16 அடி என்ற அளவில் கட்டப்பட்டதாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ இதுதான் வந்துட்டு பெரிய மசூதி அப்படின்னு முதல் மசூதி மகா மசூதி. ஓகேங்களா. ஸோ அவர் கட்டின முதல் மசூதி மகா மசூதி 216 அடி × 16 அடி என்ற அளவில் கட்டப்பட்டது. இம்மசூதி மேல் விதானத்தோடு கூடிய முற்றத்தை கொண்டுள்ளது. பெரும் எண்ணிக்கையில் அரேபியரும் துருக்கியரும் குறிப்பாக பாரசீகர்களும் தக்காணத்திற்கு குடிபெயர தொடங்கினர். அவர்களில் பலர் சுல்தான் முதலாம் முகமதுவின் அழைப்பை ஏற்று வந்தவர்களாவர். தொடர்ந்து வந்த தலைமுறைகளின் காலத்தில் அங்கே இஸ்லாமிய கலாச்சாரம் வளர்வதில் இவர்கள் பெரும் செல்வாக்கு செலுத்தினர். ஓகேங்களா. முதலாம் முகமதுவுக்கு பின் வந்த அரசர்கள். முகமதுவை தொடர்ந்து அவருடைய மகன் முஜாஹித் பதவியேற்றார். ஆனால் விஜயநகருக்கு எதிரான போரை முடித்துக்கொண்டு குல்பர்கா திரும்பிய போது கொலை செய்யப்பட்டார். முகமதுவின் மாமனாரும் சதி செய்தவருமான தாவூத் என்பாரின் சகோதரனின் மகன் 2ஆம் முகமது என்ற பெயரில் 1378 அரியணை ஏற்றப்பட்டார். ஸோ 2ஆம் முகமதுவின் ஆட்சி காலத்தில் அமைதி நிலவியது. இவர் தனது நேரத்தின் பெரும்பகுதியை தமது அரசவையை பண்பாட்டு கல்வி மையமாக மாற்றுவதில் செலவிட்டார். பாமினி அரசு விஜயநகர அரசு இடையே துங்கபத்ரா கிருஷ்ண நதிகளின் வளமான பகுதியை கைப்பற்றுவது தொடர்பாக தொடர்ந்து போர்கள் நடைபெற்றன. வடபுறத்திலிருந்து குறிப்பாக மாலவம் மற்றும் குஜராத்திலிருந்து அச்சுறுத்தல்கள் வந்தன. 85 ஆண்டுகள் 1377 1463 இடைவெளிக்கு பின்னர் குறிப்பிட்டு சொல்லும்படியான அரசர்கள் 3ஆம் முகமது 1463 1482 வரைக்கும் திகழ்ந்தார். ஓகேங்களா. ஸோ குறிப்பிட்டு சொல்லும்படியான அரசராக 3ஆம் முகமது தான் இருந்திருக்காரு. ஓகேங்களா. ஸோ இந்த காலகட்டத்தில் 85 ஆண்டுகள் இடைவெளிக்கு அப்புறமா இவர் வந்துட்டு இருந்திருக்காரு. ஓகேங்களா. ஸோ 3ஆம் முகமது 19 ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார். இக்காலகட்டத்தில் அரசின் பிரதம அமைச்சராகவும் குறிப்பிடத்தகுந்த ஆளுமையாகவும் முகமது கவான் விளங்கினார். பாமினி அரசின் 8 அமைச்சர்கள் வக்கீல் உஸ் சல்தானா அல்லது அரசின் பிரதம அல்லது முதலமைச்சர் அரசருக்கு அடுத்த நிலையில் துணையதிகாரியாக செயல்பட்டவர். பேஷ்வா நாட்டின் பிரதம மந்திரியோடு இணைந்து செயல்பட்டவர். வசிரி குல் ஏனைய அமைச்சர்களின் பணிகளை மேற்பார்வையிட்டவர். அமீர் இ ஜும்லா நிதியமைச்சர், நஷீர் உதவி நிதியமைச்சர், வஷீர் இ அசாரப் வெளியுறவுத்துறை அமைச்சர், கொத்தவால் காவல்துறை தலைவர் மற்றும் நகர குற்றவியல் நடுவர், சதார் இ ஜஹான் தலைமை நீதிபதி, சமயம் மற்றும் அறப்படைகளின் அமைச்சர். ஓகேங்களா. ஸோ இந்த 8 அமைச்சர்கள் வந்துட்டு இருந்திருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இந்த நேம் வந்துட்டு கொஞ்சம் கஷ்டம்தான். திரும்ப படித்து கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஏதாவது லிங்க் வச்சுக்கோங்க. முகமது கவான் அப்படிங்கிறவரை பற்றி பார்த்தோம் இல்லையா. எங்கே பார்த்தோம்? லாஸ்ட்டாக பார்த்துருந்தோம் பாருங்கள். இக்காலகட்டத்தில் அரசின் பிரதம அமைச்சராகவும் குறிப்பிடத்தகுந்த ஆளுமையாகவும் முகமது கவான் இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம்.
பிறப்பால் பாரசீகரான முகமது கவான் இஸ்லாமிய கோட்பாடுகளிலிருந்தும் பாரசீக மொழியிலிருந்தும் கணிதத்திலும் பெரும் புலமை பெற்றவராயிருந்தார். மேலும் அவர் கவிஞரும் உரைநடை எழுத்தாளரும் ஆவார். அவரின் மேதமையிலும் இராணுவ அறிவு நுட்பத்திலும் மனதை பறிகொடுத்த பாமினி அரசர் 3ஆம் முகமது அவரை பணியமர்த்தினார். தமக்கு கீழ் சிறப்பான தனித்தன்மை மிக்க பிரதம அமைச்சராக பணியாற்றிய அவர் பாமினி அரசின் வளர்ச்சிக்கு பெரும் பங்களிப்பை செய்தார். கவான் தமது இராணுவ நடவடிக்கைகளுக்கும் நிர்வாக சீர்திருத்தங்களுக்கும் பெயர் பெற்றவர் ஆவார். பாரசீக வேதியியல் வல்லுநர்களை அழைத்து வந்து வெடிமருந்து தயாரிப்பதிலும் அவற்றை பயன்படுத்துவதிலும் படையினருக்கு பயிற்சி அளித்தார். பெல்காமில் நடைபெற்ற விஜயநகருக்கு எதிரான போரில் அவர் வெடிமருந்தை பயன்படுத்தினார். அடிக்கடி அரசர்களைப் போலவே நடந்து கொள்ளும் மாகாண ஆளுநர்களை கட்டுப்படுத்தவும் நிர்வாகத்தை கட்டுக்கோப்புடையதாக மாற்றவும் கவான் விரும்பினார். அதன் பொருட்டு பாமினி அரசு ஏற்கனவே இருந்த 4 மாகாணங்களை 8ஆக மாற்றினார். இதன் மூலம் ஒவ்வொரு ஆளுநரும் நிர்வாகத்தின் கீழுள்ள பகுதிகளின் அளவை சுருக்கி மாகாண நிர்வாகத்தை எளிதாக நிர்வாகம் செய்யலாம் என நினைத்தார். மாகாணங்களில் இருந்த சில மாவட்டங்களை அவர் மத்திய அரசின் நேரடி நிர்வாகத்தின் கீழ் கொண்டு வந்தார். ஓகேங்களா. ஸோ ஆல்ரெடி 4 இருந்துச்சு இல்லையா, அதை வந்துட்டு 8ஆக மாற்றிருக்காரு. மாகாண ஆளுநர்களின் இராணுவ வலிமையை கட்டுக்குள் வைப்பதற்காக ஒவ்வொரு ஆளுநரும் ஒரு கோட்டையை மட்டும் தங்கள் வசம் வைத்துக்கொள்ள அனுமதிக்கப்பட்டனர். ஏனைய கோட்டைகளை சுல்தான் தமது நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் வைத்து கொண்டார். ஊதியத்திற்கு பதிலாக நிலங்களை பெற்றிருந்த உயர் அரசு அதிகாரிகள் தங்கள் வரவு செலவுகள் குறித்து சுல்தானுக்கு தெரிவிக்கும் பொறுப்புக்கு உள்ளாக்கப்பட்டனர். கவானால் அறிமுகம் செய்யப்பட்ட நிர்வாக சீர்திருத்தங்கள் அரசின் திறனை மேம்படுத்தியது, ஆனால் பிராந்திய தலைவர்களின் அதிகாரங்களை குறைத்தது. அத்தலைவர்களில் பெரும்பாலோர் தக்காணத்தைச் சேர்ந்தோர் ஆவர். இதனால் தக்காண பிரபுக்களுக்கும் தக்காணத்தை சுற்றியுள்ளோருக்கும் இடையே ஏற்கனவே நிலவிய பகைமை தீவிரமடைந்தது. இது வந்துட்டு தீவிரமடைந்து மோதல்களாக வெடித்திருக்கு. தக்காண பிரபுக்கள் கவானின் வெற்றிகளால் அவர் மீது பொறாமை கொண்டனர். அவரை தங்கள் வளர்ச்சியை தடுக்கும் தடைக்கல்லாக கருதினர். சுல்தானுக்கு எதிராக கவான் சதியில் ஈடுபட்டிருப்பதை போன்ற போலி கடிதம் ஒன்றை தயார் செய்தனர். கவானின் மேலாதிக்கத்தை விரும்பாத சுல்தானும் அவருக்கு மரண தண்டனை வழங்கினார். ஓகேங்களா. ஸோ அவ்வளோ எஃபிஷியண்ட்டாக அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு, அவ்வளோ ஒரு நேர்மையாகவும் அவர் இருந்திருக்காரு. ஆனால் யாரோ ஒருத்தர் எழுதின ஒரு லெட்டர்னால அவரை வந்துட்டு சுல்தானே வந்துட்டு அவர் மேலாதிக்கத்தை விரும்பாத சுல்தானும் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காரு, மரண தண்டனை விதிச்சிருக்காரு. ஓகேங்களா. பாமினி அரசின் சரிவு. கவான் தூக்கிலிடப்பட்டதால் அரசின் முதுகெலும்பு என கருதப்பட்ட பல வெளிநாட்டு பிரபுக்களை தக்காணத்தை விட்டு வெளியேற தங்கள் பகுதிகளுக்கு திரும்பிச் செல்ல தூண்டியது. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறமா தான் வந்துட்டு என்னாச்சு, பாமினி அரசே ஒரு முடிவுக்கு வந்திருக்கு. சுல்தான் 3ஆம் முகமதுவின் இறப்பிற்கு பின்னர் முடிசூடிய முகமது அல்லது சிகாபுதீன் முகமது 1518 இறக்கும் வரை சுல்தானாக ஆட்சி புரிந்தார். அவருடைய நீண்டகால ஆட்சி அரசு செய்ய போவதற்கான செயல்பாடுகள் தொடங்கியதை சுட்டிக்காட்டின. அவருக்கு பின் பதவியேற்ற 4 சுல்தான்களும் திறமை குன்றியவர்களாக பெயரளவிற்கே அரியணையில் இருந்தனர். சுல்தானியம் படிப்படியாக 5 சுதந்திரமான தக்கான சுல்தானியங்களாக சிதைந்தது. அவை பீடார், பீஜப்பூர், அகமது நகர், பீரார், கோல்கொண்டா ஆகியனவாகும். பாமினி சுல்தான்களின் பங்களிப்பு கட்டடக்கலைக்கு பின் பாமினி சுல்தான்களின் பங்களிப்பு கட்டடக்கலைக்கு பாமினி சுல்தான்கள் ஆற்றிய பங்களிப்பை குல்பர்காவில் காணலாம். இப்பகுதிகளில் நடத்தப்பட்ட அகழாய்வுகளில் அரண்மனைகள், அரசர் மக்களை சந்திக்கும் மண்டபங்கள், தூதுவர்கள் தங்கியிருந்த குடியிருப்புகள், வளைவுகள், குவிமாடங்கள், சுவர்கள், அரண்கள் ஆகியன வெளிக்கொணரப்பட்டன. இக்கண்டுபிடிப்புகள் அவர்களின் கட்டடக்கலை திறமையை படம் பிடித்து காட்டுகின்றன. கல்வி. பாமினி அரசை நிறுவிய கலாவுதீன் ஹசன் ஷா அலாவுதீன் கில்ஜியின் படைத்தளபதிகளில் ஒருவரான ஜாஃபர் கான் என்பவரின் முயற்சியால் மூல்தானில் கல்வி கற்றார். அவர் அரசரான பின்னர் தனது மகன்கள் கல்வி கற்பதற்காக ஒரு பள்ளியை நிறுவுவதில் சிறப்பு கவனம் செலுத்தினார். அவருடைய மகன் 1ஆம் முகமது கல்வி கற்பதை ஆதரித்தவராவார். பிரபுக்கள் குடும்பங்களை சேர்ந்த குழந்தைகள் போர் வீரர்களுக்கான கலைகளில் பயிற்சி பெறுவதற்காக பயிற்சி நிறுவனங்களை ஏற்படுத்தினார். பாமினி அரசின் 8வது சுல்தானான சுல்தான் பிரோஸ் மொழியியல் அறிஞரும் கவிஞரும் ஆவார். இவருக்கு பின் வந்த அரசர்கள் குல்பர்கா, பீடார், தௌலதாபாத், காண்டகார் ஆகிய இடங்களில் கல்விக்கூடங்களை நிறுவினர். இப்பள்ளிகளில் உண்டு உறைவிட வசதிகள் அரசரின் செலவில் ஏற்படுத்தப்பட்டன.
பீடாரில் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற மஹமது கவானின் மதரசா கல்வி நிலையம் 3000 கையெழுத்து பிரதிகளை கொண்ட பெரிய நூலகத்தை கொண்டிருந்தது. இவை யாவும் கல்விக்கும் புலமைக்கும் கவான் அளித்த முக்கியத்துவத்தை தெளிவாக பறைசாற்றுகின்றன. மஹமது கவான் மதரசா, ஓகேங்களா? ஸோ அப்படின்னா கல்வி நிலையம் அப்படின்னு அர்த்தம் மதரசா அப்படிங்கிறது. ஸோ ஒரு ஆளுநராக இருந்தாலுமே ஒரு அமைச்சராக இருந்து அவர் வந்துட்டு இவ்வளோ ஒரு விஷயங்கள் வந்துட்டு ஒரு நாட்டிலிருந்து பண்ணியிருக்காரு. ஸோ பாடச்சுருக்கம். ஹரிஹரர் புக்கர் ஆகிய 2 சகோதரர்களால் விஜயநகர அரசு நிறுவப்பட்டதும் அவருக்கு பின் வந்தவர்களால் குறிப்பாக 2ஆம் தேவராயரால் அது ஒருங்கிணைக்கப்பட்டதும் விவரிக்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா? ஸோ ஹரிஹரர் புக்கர் அவங்க தான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க விஜயநகர அரசு உருவாகிறதுக்கு. நிறுவனதே அவங்க தான் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அடுத்ததாக சிறந்த மன்னரான கிருஷ்ணதேவராயரின் முன்னேற்றமும் சாதனைகளும் கோடிட்டு காண்பிக்கப்பட்டுள்ளன. பார்த்தோம் இல்லையா? சிறந்த மன்னர் விஜயநகர அரசுலேயே வந்துட்டு சிறந்த மன்னராக யாரை பார்த்தோம்? கிருஷ்ணதேவராயர் தான் பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ அவருடைய ஆட்சி காலத்தில் அவருடைய சாதனைகள் வந்துட்டு கோடிட்டு காட்டப்பட்டிருக்கு. அவருடைய முன்னேற்றமும் சாதனைகளும் வந்து கோடிட்டு காட்டப்பட்டிருக்கு. தக்கான சுல்தான்களின் கூட்டுப்படைகளால் விஜயநகர் தோற்கடிக்கப்பட்டது எடுத்துரைக்கப்பட்டது. ஓகேங்களா? ஸோ அதையும் பார்த்துருந்தோம். விஜயநகர அரசு நிர்வாக முறையும் பொருளாதாரமும் ஆய்வு செய்யப்பட்டுள்ளது. ஓகேங்களா? ஸோ அவங்களுடைய நிர்வாக முறை எப்படி இருந்தது, பொருளாதாரம் எப்படி இருந்தது அப்படிங்கிறதும் ஆய்வு செய்யப்பட்டிருக்கு. கலை, இலக்கியம், கட்டடக்கலை ஆகிய துறைகளில் விஜயநகர் செய்த பங்களிப்பு எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா? ஸோ கலை, இலக்கியம், கட்டடக்கலை அதில் வந்துட்டு விஜயநகரோடைய அரசு எவ்வளவு பங்களிப்பு, அவங்களுடைய பங்கு என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துருந்தோம். அலாவுதீன் பாமன் ஷாவால் பாமினி அரசு உருவாக்கப்பட்டதும் அவருடைய திறமை வாய்ந்த வழித்தோன்றல்களான முதலாம் முகமதுவால் அது ஒருங்கிணைக்கப்பட்டதும் விரிவாக விவரிக்கப்பட்டுள்ளது. பாமன் ஷா அறிமுகம் செய்த நிர்வாக முறையும் முதலாம் முகமது பின்னர் 3ஆம் முகமதுவின் காலத்தில் மஹமது கவான் ஆகியோர் மேற்கொண்ட நடவடிக்கைகளும் பகுத்தாய்வு செய்யப்பட்டுள்ளன. கட்டடக்கலை, கல்வி ஆகியவற்றிற்கு பாமினி சுல்தானி பங்களிப்பு திறனாய்வு செய்யப்பட்டுள்ளன. ஓகேங்களா? ஸோ பாமினி சுல்தான்கள் எந்த அளவுக்கு வந்துட்டு பங்களிப்பு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்த்தோம் கல்வி கட்டடக்கலையில். அடுத்த சொற்களஞ்சியம் போட்டிருக்காங்க பாருங்கள். முரண்பாடு, மோதல், கான்ஃப்ளிக்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? கான்ஃப்ளிக்ட் அப்படின்னா முரண்பாடு. சீரியஸ் டிஸ்அக்ரிமெண்ட். ஏறு வரிசையில் அசெண்டிங், லீடிங் அப்வர்ட்ஸ். நிகழ்ச்சிக்கு பிறகு சப்சிக்வெண்ட்லி, ஆஃப்டர் அ பர்டிகுலர் திங். அலங்கரிக்கப்பட்ட, அடான்ட், டெக்கரேட்டட். கொள்ளையடிப்பு, பில்லேஜிங். ராபிங், யூசிங் வயலன்ஸ் எஸ்பெஷலி இன் வார் டைம். சதித்திட்டம், சூழ்ச்சி, இன்ட்ரிக். கான்ஸ்பயர், பிளாட். முதல் குழந்தைக்கு வாரிசுரிமை, பிரைமோஜெனிச்சர். தி ரைட் ஆஃப் சக்சஷன் பிலாங்கிங் டு த ஃபர்ஸ்ட் சைல்டு. கம்பீரம், சிறப்பு வாய்ந்த, ஸ்ப்ளெண்டர், மேக்னிஃபிஷியன்ட். செழிக்கும், ஃப்ளாரிஷிங், க்ரோயிங் சக்ஸஸ்ஃபுல்லி. முக்கியத்துவம், ப்ராமினன்ஸ், தி ஸ்டேட் ஆஃப் பீயிங் இம்பார்ட்டண்ட். உத்தரவாதம், இண்டெம்னிட்டி, கேரண்டி, ஷியோரிட்டி. பின்னாடி இருக்கிற பயிற்சி வினாக்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் லெசன் போயிடாதீங்க. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது தான் உங்களுக்கு நீங்கள் எந்தளவுக்கு படிச்சிருக்கீங்கன்றது தெரியும். அப்படி உங்களுக்கு ஆன்சர் பண்ண முடியலன்னா மறுபடியும் ஒரு தடவை லெசனை படிங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு தடவை படித்ததோடு நிறுத்திடாதீங்க. நீங்கள் செகண்ட் லெசன் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா திரும்ப ஃபஸ்ட் லெசன் வந்துட்டு என்ன படித்தோம் அப்படிங்கிறத ஞாபகப்படுத்திட்டு அதுக்கப்புறமா செகண்ட் லெசன் போங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் லெசன் படிச்சிட்டிங்க, ஒன் டே கேப் விட்டுட்டு அதுக்கப்புறமா செகண்ட் லெசன் போகிறீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக ஃபஸ்ட் லெசனை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போங்க. ஓகேங்களா? இப்போ 6th ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இல்லையா? ஸோ 6th ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு 7th படிச்சுட்டு அப்படியே 8th போயிடாதீங்க. திரும்ப ஒரு தடவை 6th என்னெல்லாம் பார்த்தோம் அப்படிங்கிறத ரிவிஷன் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ ரிவிஷன் தான் வந்துட்டு இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? ஸோ அப்போ தான் உங்களுக்கு படித்தது என்னங்கிறத உங்களால் ஞாபகம் வச்சுக்க முடியும். ஓகேங்களா? அதே மாதிரி 7th முடித்ததுக்கப்புறம் 8th போகும்பொழுது திரும்ப ஒரு தடவை 6th 7th திரும்ப படித்து பாருங்கள். படிச்சுட்டு அதுக்கப்புறமா 8th போங்க. ஓகேவா? ஸோ 3மே கம்ப்ளீட் பண்ணிட்டு 9th போகும்போது 6th 7th 8th என்ன படிச்சிங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோம். இப்போ அது திரும்ப ஒரு தடவை படிச்சுட்டு அதுக்கப்புறமா 9th போங்க. ஓகேங்களா? ஸோ திரும்ப உங்களுக்கு ஒரு தடவை ரிவிஷன் பண்ணும்பொழுது ஜஸ்ட்டு நீங்கள் ஃபுல்லாக புக்கை படிக்கணும்னு இல்லை, முக்கியமான பாயிண்ட்ஸ் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ லெசன் படிக்கும் பொழுதே முக்கியமான பாயிண்ட்ஸ், இந்த இயரு, அவங்களுடைய நேமு, யாருக்கப்புறம் யார் ஆட்சிக்கு வந்தாங்க, அவங்களுடைய நிர்வாக முறை, இதெல்லாம் வந்துட்டு ஒரு ஷார்ட்டாக இப்போ படிச்சுக்கோங்க. விஜயநகர பேரரசு அப்படின்னா இப்போ ஒரு ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்தெந்த அரசர்கள் யாரால் நிறுவப்பட்டது, அதுக்கப்புறம் யாரெல்லாம் ஆட்சி பண்ணாங்க, அவருடைய ஆட்சி எப்படி முடிவுக்கு வந்தது, இதெல்லாம் வந்துட்டு ஷார்ட்டாக எடுத்து படித்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் புக்கையும் வச்சுக்கோங்க, நீங்கள் எடுத்து வச்ச நோட்ஸையும் வச்சுக்கோங்க.
ரெண்டையுமே வந்துட்டு கம்பேர் பண்ணி படிச்சுக்கோங்க. அப்போ அதுதான் வந்துட்டு ரிவிஷன். ஓகேங்களா? ஸோ திரும்பவும் உங்களுக்கு புக் ஃபுல்லாலாம் படிக்க சொல்லலை. ஸோ இம்பார்ட்டன்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டு அதை வந்துட்டு நோட் பண்ணி வச்சுட்டு திரும்ப ஒரு தடவை ரிவிஷன் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி படிக்கும் பொழுது உங்களுக்கு திரும்ப ஞாபகப்படுத்திக்கும் பொழுது உங்களுக்கு எக்ஸாமில் ஏதாவது ஒரு சின்னதாக ஏதாவது மறந்துட்டால் கூட ஆர்டராக நீங்கள் படிச்சுட்டு வரும்பொழுது ஸோ இதுக்கப்புறம் தான் இது அப்படிங்கிறத உங்களால் கன்க்ளூட் பண்ணி உங்களால் எழுத முடியும். ஓகேங்களா? அடுத்ததாக முகலாய பேரரசு. கற்றல் நோக்கங்கள். இந்தியாவில் முகலாய பேரரசுக்கான அடித்தளம் அமைக்கப்பட்டதையும் நிறுவப்பட்டதையும் அறிந்து கொள்ளுதல். 6 முக்கிய முகலாய பேரரசுகளின் பணிகளையும் சாதனைகளையும் பற்றி தெரிந்து கொள்ளுதல். முகலாய ஆட்சியாளர்களின் நிர்வாக சமய கொள்கைகளை புரிந்து கொள்ளுதல். முகலாயரின் பண்பாட்டு பங்களிப்பு குறித்த அறிவினை பெறுதல். ஸோ முகலாய பேரரசை தான் நம்ம வந்துட்டு இப்போ பார்க்க போகிறோம். ஓகேங்களா? பாபருடைய வருகை 1526 1530 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம் இல்லையா? ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். 1526 பாபருடைய வருகையினால தான் வந்துட்டு என்ன ஆயிருந்தது, முகலாய பேரரசு ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். சுல்தான்களுடைய ஆட்சி வந்து முடிவுக்கு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ அதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இயர்ஸ் வந்துட்டு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த டைமிங் வந்துட்டு பார்த்துக்கோங்க. 1526 1530. அதுக்கப்புறமா ஹுமாயூன் வந்துட்டு ஆட்சிக்கு வந்திருக்காரு. ஸோ இந்த 1540 வரைக்கும் அவர் ஆட்சி பண்ணிவிட்டு அந்த கேப் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். 1555 1556 வரைக்கும் திரும்ப இருந்திருக்காரு. அதுக்கப்புறமா தான் அக்பர் வந்துட்டு ஆட்சிக்கு வந்திருக்காரு. அதுக்கப்புறம் ஜஹாங்கீர் 1605 வரைக்கும் அக்பர் இருந்திருக்காரு. அதுக்கப்புறமா ஜஹாங்கீர் ஆட்சிக்கு வந்திருக்காரு. 1627 இவருடைய இது முடிஞ்சதுக்கப்புறம் 27 இவர் ஷாஜஹான் வந்துட்டு ஆட்சிக்கு வந்திருக்காரு. 1658. அதுக்கப்புறமா தான் 1658 1707 வரைக்கும் அவுரங்கசீப் வந்துட்டு இருந்திருக்காரு. ஓகேங்களா? அறிமுகம். பாபருடைய வருகையுடன் இந்தியாவில் ஒரு புதிய சகாப்தம், ஒரு புதிய பேரரசும் தொடங்கியது. சூர் வம்சத்தை சேர்ந்த ஷெர்ஷாவின் குறுகிய கால ஆட்சி தவிர்த்து முகலாயர் ஆட்சி கிபி 1526 முதல் 1707 வரைக்கும் நடைபெற்றிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆண்டுகளில் தான் முகலாய பேரரசுகளின் புகழ் ஆசியா, ஐரோப்பா முழுவதிலும் பரவியது. முகலாயரோட ஆட்சி எந்த ஆண்டு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. 1526 1707. பாபருடைய வருகை, அவுரங்கசீப்பின் முடிவு. ஓகேங்களா? ஸோ இது இந்த காலகட்டம் ஞாபகம் வச்சுக்கோங்க. மேற்கண்ட படத்தில் இடம்பெற்றுள்ள மிகச்சிறந்த 6 முகலாய பேரரசர்களுக்கு பின்னர் பேரரசு சிதைய தொடங்கியது. பாபர் 1526 1530. மூதாதையரும் அவர்களின் தொடக்க கால பணிகளும். இந்தியாவில் முகலாய பேரரசை நிறுவியவர் ஜாகிருதீன் முகமது பாபர் ஆவார். முகல் எனும் வார்த்தையை பாபரின் மூதாதையரிடம் கண்டறியலாம். தம் தந்தையார் வழியில் பாபர் தைமூரின் கொள்ளுப்பேரன் ஆவார். ஓகேங்களா? ஸோ தைமூர்லாம் பார்த்துருந்தோம் இல்லையா? சுல்தான்களுடைய அரசப்போ பார்த்துருந்தோம். தைமூரின் படையெடுப்பு அப்படின்லாம் பார்த்துருந்தோம். ஸோ அவர் வந்துட்டு தந்தையார் வழியில் பாபர் தைமூரினுடைய கொள்ளுப்பேரன் அப்படின்னு சொல்கிறாங்க. தாய் வழியில் அவருடைய தாத்தா தாஷ்கண்டை சேர்ந்த யூனுஸ்கான் ஆவார். இவர் மாபெரும் மங்கோலிய அரசன் செங்கிஸ்கானின் 13வது தலைமுறை வாரிசு ஆவார். பாபர் 1483 பிப்ரவரி 14 பிறந்தார். அவருக்கு ஜாகிருதீன் நம்பிக்கையை காப்பவர் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வச்சிருக்காங்க. ஜாகிருதீன்னா நம்பிக்கையை காப்பவர். முகமது என பெயரிட்டப்பட்டது. ஜாகிருதீன் முகமது. தனது 12வது வயதில் மத்திய ஆசியாவில் ஒரு சிறிய அரசனான பர்கானாவை பரம்பரை சொத்தாக பெற்றார். ஆனால் அவர் விரைவிலேயே அங்கிருந்து உஸ்பெக்குகளால் துரத்தியடிக்கப்பட்டார். துயரம் நிறைந்த 10 ஆண்டுகளுக்கு பின்னர் பாபர் காபூலின் ஆட்சி பொறுப்பேற்றார். பாபருடைய படம் கொடுத்திருக்காங்க. முகலாய பேரரசுக்கான அடித்தளம். பாபர் காபூலில் இருந்தபோது தைமூரின் இந்திய படையெடுப்பின் நினைவுகளால் தூண்டப்பட்டு கிழக்கு நோக்கி தமது பார்வையை திருப்பினார். 1505
காபூலை கைப்பற்றிய பாபர் அதே ஆண்டில் இந்தியாவை நோக்கி தமது முதற் படையெடுப்பை மேற்கொண்டார். இருந்த போதிலும் மத்திய ஆசிய பகுதிகளிலும் அவர் கவனம் செலுத்த நேர்ந்தது. 1524 வரையிலும் பஞ்சாபை கடந்து அவர் வேறு எதற்கும் ஆசைப்படவில்லை. அச்சமயத்தில் மிகச்சிறந்த வாய்ப்பு தேடி வந்தது. தௌலத்கான் லோடியின் மகன் திலாவர் கான், டெல்லி சுல்தானின் மாமனார் ஆலம்கான் ஆகிய இருவரும் காபூல் வந்தனர். இவங்களை பார்த்துருந்தோம். இவங்க வந்துட்டு லோடி வம்சத்தில் அந்த லோடியின் மகன் திலாவர் கான், டெல்லி சுல்தானின் மாமனார் ஆலம்கான். ஓகேங்களா? ஸோ 2 பேரும் வந்துட்டு காபூல் போயிருக்கிறாங்க. டெல்லி சுல்தான் இப்ராஹிம் லோடியை பதவி விட்டு நீக்க பாபரின் உதவி கேட்டே அவர்கள் வந்திருந்தனர். ஓகேங்களா? ஸோ இப்ராஹிம் லோடியை பதவியை விட்டு நீக்கணும் தான் பாபருடைய உதவியை கேட்டே போயிருக்கிறாங்க. 1526 நடைபெற்ற புகழ்பெற்ற முதலாம் பானிபட் போரில் பாபர் இப்ராஹிம் லோடியை தோற்கடித்து டெல்லியையும் ஆக்ராவையும் கைப்பற்றினார். இவ்வாறு முகலாய வம்சத்தின் ஆட்சி ஆக்ராவை தலைநகராக கொண்டு துவங்கியது அப்படின்னு சொல்கிறாங்க. பாபரின் இராணுவ ஆக்கிரமிப்புகள். பாபர் 1527 ராணா சங்காவையும் அவருடைய ஆதரவாளர்களையும் கன்வா என்னுமிடத்தில் தோற்கடித்தார். 1528 சந்தேரி தலைவருக்கு எதிரான போரில் வெற்றி பெற்ற பாபர் 1529 வங்காளம், பீகார் ஆகியவற்றை சேர்ந்த ஆப்கானிய தலைவர்களை வெற்றி கொண்டார். ஆனால் தமது வெற்றிகளை ஒருங்கிணைக்கும் முன்னரே 1530 பாபர் இயற்கை எய்தினார். ஓகேங்களா? ஸோ அதோட பாபருடைய சகாப்தம் முடியுது. பாபர் துருக்கிய பாரசீக மொழிகளில் புலமை பெற்றவர் ஆவார். துசுக் இ பாபரி என்ற தம் சுயசரிதையில் இந்துஸ்தான் பற்றிய தமது கருத்துக்களையும் விலங்குகள், செடிகள், மரங்கள், மலர்கள், கனிகள் குறித்தும் பதிவு செய்துள்ளார். செங்கிஸ்கான் தம்முடைய மகன்களில் யார் தகுதியுடையவரோ அவரை தமது வாரிசாக அறிவித்திருந்தார். அம்மரபை பின்பற்றி பாபரும் தமக்கு பிடித்த தன் மூத்த மகன் ஹுமாயூனை தம் வாரிசாக அறிவித்தார். ராணா சங்கா ஹுமாயூன் 1530, 1540, 1555, 1556. ஹுமாயூன் அரச பதவி ஏற்றவுடன் தன் தந்தையின் விருப்பத்திற்கிணங்க தாம் பெற்ற நாட்டை பிரித்து சகோதரர்களுக்கு கொடுத்தார். அதன்படி அவருடைய சகோதரர்கள் கம்ரான், ஹிண்டல், அஸ்காரி ஆகிய மூவரும் ஒவ்வொரு பகுதியை பெற்றனர். ஆனால் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் டெல்லி அரியணையின் மீது ஆசை இருந்தது. ஓகேங்களா? ஸோ ஹுமாயூன் வந்துட்டு அரச பதவி ஏற்றவுடன் தம் தந்தை விருப்பத்திற்கிணங்க தாம் பெற்ற நாட்டை பிரித்து சகோதரர்களுக்கு கொடுத்திருக்காரு. அவருடைய சகோதரர்கள் கம்ரான், ஹிண்டல், அஸ்காரி ஆகிய மூவரும் ஒவ்வொரு பகுதியை பெற்றனர். ஆனால் அவர்கள் ஒவ்வொருவருக்குமே வந்துட்டு டெல்லி அரியணையின் மீது தான் வந்துட்டு ஆசையாக இருந்திருக்கு. இவர்களை தவிர ஹுமாயூனுக்கு வேறு சில போட்டியாளர்களும் இருந்தனர். அவர்களில் குறிப்பிடத்தக்கவர் பீகாரையும் வங்காளத்தையும் ஆட்சி செய்து வந்த ஆப்கானியரான ஷெர்ஷா சூர் என்பவர் ஆவார். ஷெர்ஷா 1530 சௌசா என்ற இடத்திலும் 1540 கன்னோஜியிலும் ஹுமாயூனை தோற்கடித்தார். அரியணையிலிருந்து தூக்கி வீசப்பட்ட ஹுமாயூன் ஈரானுக்கு தப்பியோட நேர்ந்தது. பாரசீக அரசர் சபாஃபிட் வம்சத்தை சேர்ந்த ஷா தாமஸ் என்பவரின் உதவியால் 1555 டெல்லியை மீண்டும் கைப்பற்றுவதில் வெற்றி பெற்றார். ஆனால் 1556 டெல்லியில் தமது நூலகத்தில் படிக்கட்டுகளில் இடறி விழுந்த ஹுமாயூன் மரணத்தை தழுவினார். ஓகேங்களா? ஸோ நம்ம பார்த்தோம் இல்லையா, 1540 வரைக்கும் அவருடைய ஆட்சி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? ஸோ 1530 540 அந்த டைம், அதுக்கப்புறமா வந்துட்டு என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ ஷெர்ஷா 1539 சௌசாங்கிற இடத்துலையும் 1540 கன்னோஜியிலையும் வந்துட்டு ஹுமாயூனை வந்துட்டு தோற்கடிச்சிருக்காரு. ஸோ அரியணையிலிருந்து தூக்கி வீசப்பட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. தூக்கி வீசப்பட்ட ஹுமாயூன் ஈரானுக்கு தப்பியோடி இருக்காரு. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறமா 1555 தான் வந்துட்டு டெல்லியை மீண்டும் கைப்பற்றுவதில் வந்துட்டு வெற்றி பெற்றிருக்கார். ஆனாலும் வெற்றி பெற்று ஒரு வருஷம்தான். ஓகேங்களா? ஸோ 1556 டெல்லியில் தமது நூலகத்தின் படிக்கட்டுகளில் இடறி விழுந்த ஹுமாயூன் மரணத்தை தழுவினார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹுமாயூனுடைய கல்லறை கொடுத்துருக்காங்க. ஷெர்ஷா 1540 1545. ஷெர்ஷா பீகாரில் சசாரம் பகுதியை ஆண்டு வந்த ஹசன் சூரி என்னும் ஆப்கானிய பிரபுவின் மகனாவார். ஹுமாயூனை ஆட்சியிழக்க செய்த பின்னர் ஷெர்ஷா ஆக்ராவில் சூர் வம்சத்தை ஆட்சியை தொடங்க வைத்தார். ஓகேங்களா? ஸோ அந்த 1555 திரும்ப வந்துட்டு ஹுமாயூன் வர வரைக்கும் 1540 45 ஷெர்ஷா வந்துட்டு
இருந்திருக்காரு. ஓகேங்களா. ஸோ ஷெர்ஷா ஆக்ராவில் சூர் வம்சத்தை ஆட்சி தொடங்கி வைத்திருக்காரு. தமது குறுகிய கால ஆட்சியின் வங்காளம் முதல் சிந்து வரை காஷ்மீர் நீங்களாக பரவியிருந்த ஒரு பேரரசை உருவாக்கினார். நல்ல பயனை தரும் ஒரு நிலவருவாய் முறையினையும் அறிமுகம் செய்தார். ஷெர்ஷா பல சாலைகளை அமைத்தார். நாணயங்களையும் நிறுத்துதல் முகத்தல் அளவுகளையும் தர அளவுபடுத்தினார். அந்த டைமில் அக்பர் அரியணை ஏறுதல். ஓகேங்களா. 56 வரையிலிருந்து 1605 வரைக்கும் அரியணை ஏறுதல். 1556 ஹுமாயூன் இயற்கை எய்திய பின்னர் அவருடைய 14 வயது மகன் அக்பர் அரசராக முடிசூட்ட பெற்றார். அக்பர் சிறுவனாக இருந்ததால் பைராம் கான் பகர ஆளுநர் பொறுப்பேற்று அக்பர் சார்பாக ஆட்சி புரிந்தார். ஆனால் சூர் வம்சத்தை சேர்ந்த ஹெமு என்னும் தளபதி 1556 டெல்லியையும் ஆக்ராவையும் கைப்பற்றி கொண்டார். அதே ஆண்டில் பைராம் கான் பானிபட் போர்க்களத்தில் ஹெமுவை தோற்கடித்து கொன்றார். இரண்டாம் பானிபட் போர் 1556. ஓகேங்களா. ஸோ இரண்டாம் பானிபட் போர் 1556 ஹெமுவை தோற்கடித்து கொன்றார். நாட்டின் அன்றாட ஆட்சி விவகாரங்களில் பைராம் கானின் மேலாதிக்கத்தை அக்பரால் சகித்து கொள்ள இயலவில்லை. ஓகேங்களா. ஸோ அவருடைய இதில் தானே அவருக்கு இருந்திருக்காரு, பாதுகாப்பில் தானே இருந்திருக்காரு. ஆனால் அவருடைய மேலாதிக்கத்தை அக்பரால் சகித்து கொள்ள முடியவில்லை. அவருடைய தூண்டுதலின் காரணமாக பைராம் கான் குஜராத்தில் கொல்லப்பட்டார். இதனால் அக்பர் அரசை முழுமையாக கட்டுப்படுத்த முடிந்தது. படையெடுப்பின் மூலமாகவும் நட்புறவின் மூலமாகவும் அக்பர் இந்தியாவின் பெரும் பகுதிகளை தமது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்தார். இவர் தான் அக்பர். ஓகேங்களா. ஸோ அவருடைய வரைபடம். பெண் ஆட்சியாளர்கள் மீது படையெடுப்பு. அக்பர் மாலவத்தையும் மத்திய ஆசியாவின் சில பகுதிகளையும் கைப்பற்றினார். மத்திய இந்திய பகுதியை சேர்ந்த ராணி துர்காவதியை அக்பர் தோற்கடித்தார். இதனை மற்றவர்கள் விரும்பவில்லை. ஏனெனில் அவர் அக்பருக்கு தீங்கேதும் செய்யவில்லை. இருந்த போதிலும் பேரரசை உருவாக்கும் ஆசையால் உந்தப்பட்ட அக்பர் ராணியாரின் நல்லியல்பை கணக்கில் எடுத்துக்கொள்ளவில்லை. அதே போலவே தென்னிந்தியாவில் அகமது நகர் அரசின் பகர ஆட்சியாளராக இருந்த புகழ்பெற்ற ராணி சன் தேவியின் மீதும் அக்பர் படையெடுத்தார். ராணியார் காட்டிய வலுவான எதிர்ப்பால் பெரிதும் வியந்து போன முகலாயப்படை அவ்வம்மையாருக்கு சாதகமாக அமைதி உடன்படிக்கை செய்து கொண்டது. ஓகேங்களா. சன் பிவி அப்படிங்கிற ஒரு மேலையும் ஒரு படையெடுத்திருக்காரு. ஆனால் அவரால் அவங்கள தோற்கடிக்க முடியவில்லை. ஸோ அவங்களுடைய திறமையை கண்டு வியந்து என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு சாதகமாக அமைதி உடன்படிக்கை செய்திருக்கிறாங்க. ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காரு, ராணி துர்காவதியை வந்துட்டு அக்பர் வந்து தோற்கடிச்சிருக்காரு. அதுக்கு முன்னாடி உள்ள போரில் வந்துட்டு ராணி துர்காவதியை தோற்கடித்திருக்காரு. சந்தேவி மீதும் படையெடுத்து போயிருக்காரு. ஆனால் அவங்கள தோற்கடிக்க முடியலை. அமைதி உடன்படிக்கை செய்திருக்கிறாங்க. இவங்க தான் ராணி துர்காவதி. ஹால்டிகாட் போர். மேவார் அரசரான ராணா உதய்சிங்கை அக்பர் தோற்கடித்து 1568 சித்தூரையும் 1569 ராந்தம்பூரையும் கைப்பற்றினார். 1576 உதய்சிங்கின் மகனான ராணா பிரதாப்பை ஹால்டிகாட் போரில் வெற்றி கொண்டார். தோல்வியுற்ற போதிலும் சேத்தக் என்னும் தமது குதிரையின் தப்பிய பிரதாப் சிங் காட்டில் இருந்தவாறே போரை தொடர்ந்தார். துணிச்சல் மிகுந்த இந்த ராஜபுத்திரர்களின் நினைவுகள் ராஜபுதனத்தில் போற்றி பாதுகாக்கப்படுகிறது. அவரை பற்றி பல கதைகள் உள்ளன. ஸோ இங்கே பாருங்கள், அக்பர் கீழ் முகலாய பேரரசு. ஓகேங்களா. ஸோ ஒரு பெரிய பகுதியை தான் வந்துட்டு அவர் ஆட்சி பண்ணியிருக்காரு. இந்த பக்கம் காபூல் வரைக்கும், குஜராத்து, ஃபெரார், பீகார், இந்த சைடு வங்காளம் வரைக்குமே வந்துட்டு அவர் ஆட்சி பண்ணியிருக்காரு. ராணா பிரதாப் அவருடைய படம் கொடுத்துருக்காங்க. சிலையாக இருந்திருக்கு. அந்த படத்தை வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்தது அரேபியா, தென்கிழக்காசியா, சீனாவுடன் வாணிக தொடர்பு. குஜராத்தை அக்பர் கைப்பற்றிய நிகழ்வு குஜராத் கடல் பகுதியில் வாணிகம் மேற்கொண்டிருந்த அரேபியரையும் ஐரோப்பியரும் தமது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வர உதவியது. கிழக்கே வங்காளம், பீகார், ஒடிசா ஆகியவை மீது அக்பர் மேற்கொண்ட படையெடுப்புகள் தென்கிழக்கு ஆசியாவுடனும் சீனாவுடன் தொடர்பு ஏற்பட உதவியது.
வடமேற்கு படையெடுப்புகள். நாடுகளை கைப்பற்றும் நோக்கில் அக்பர் மேற்கொண்ட படையெடுப்புகளில் முக்கியமானவை வடமேற்கு பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட இராணுவ நடவடிக்கையாகும். இதன் மூலம் அக்பர் காண்டகார், காஷ்மீர், காபூல் ஆகியவற்றை பேரரசுடன் இணைத்தார். தக்காணத்தில் மேற்கொள்ளப்பட்ட படையெடுப்புகள் பீரார், காண்டேஷ், அகமது நகரின் சில பகுதிகள் இணைக்கப்படுவதை இட்டுச் சென்றது. வடக்கே காஷ்மீர், தெற்கே கோதாவரி, மேற்கே காண்டகார், கிழக்கே வங்காளம் ஆகியவற்றுக்கிடையே முகலாய பேரரசு பரந்து விரிந்திருந்தது. 1605 அக்பர் இயற்கை எய்தினார். அவருடைய உடல் ஆக்ராவிற்கு அருகே சிக்கந்தாராவில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. அக்பரின் கொள்கை. வாள் வலிமையின் மூலம் பெறப்படும் ஆதாயங்களை காட்டிலும் அன்பின் மூலம் பெறப்படும் ஆதாயங்களில் ஆயுள் அதிகம் என்பதை அக்பர் உணர்ந்திருந்தார். எனவே இந்து பிரபுக்கள் மற்றும் இந்து மக்களின் திரளின் நம்பிக்கையை பெற அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டார். முஸ்லிம்கள் அல்லாதோர் மீது விதிக்கப்பட்டிருந்த ஜிசியா வரியையும் இந்து பயணிகள் மீது விதிக்கப்பட்டிருந்த வரிகளையும் நீக்கினார். ரஜபுத்திர உயர்குடி பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். பின்னர் தன் மகனுக்கும் ரஜபுத்திர பெண்ணை திருமணம் செய்து வைத்தார். பேரரசின் உயர் பதவிகளில் ரஜபுத்திர பிரபுக்களை பணியமர்த்தினார். ஜெய்ப்பூரை சேர்ந்த ராஜா மான்சிங் ஒருமுறை காபூலின் ஆளுநராக அனுப்பி வைக்கப்பட்டார். அக்பர் அனைத்து மதங்களை சார்ந்தோரையும் சமமாகவும் பெருந்தன்மையோடும் நடத்தினார். சூஃபி துறவியான சலீம் சிஸ்டியும் சீக்கிய குருவான ராம்தாஸும் அக்பரின் அளவில்லா மதிப்பையும் மரியாதையும் பெற்றிருந்தார். குரு ராம்தாஸுக்கு அமிர்தசரஸில் அக்பர் பரிசாக வழங்கிய இடத்தில்தான் பின்னர் ஹிர்மந்திர் சாஹிப் கருவறை கட்டப்பட்டது. புதிய நகரான பதேபூர் சிக்ரியில் அக்பரால் கட்டப்பெற்ற இபாதத் கானா என்னும் மண்டபத்தில் அனைத்து மதங்களின் அறிஞர்களும் ஒன்று கூடி உரையாடினர். பண்பாட்டு பங்களிப்பு. அக்பர் கல்வியை பெரிதும் ஆதரித்தார். அவருடைய சொந்த நூலகத்தில் 4000க்கும் மேற்பட்ட கையெழுத்து பிரதிகள் இருந்தன. பல்வேறு விதமான நம்பிக்கைகளையும் கருத்துக்களையும் கொண்டிருந்த அறிஞர்களை அவர் ஆதரித்தார். அபுல் ஃபாசல், அப்துல் ஃபைசி, அப்துல் ரஹீம் கான், கான் ஆகிய நூலாசிரியர்கள், சிறந்த கதையாசிரியரான பீர்பால், திறமையான அதிகாரிகளான ராஜா தோடர்மால், ராஜா பகவன் தாஸ், ராஜா மான்சிங் ஆகியோரின் அக்பர் அவையில் இடம்பெற்றிருந்தனர். பாடலாசிரியரும் இசை மேதையுமான தான்சென், ஓவியர் தஷ்வந்த் ஆகியோர் அக்பரின் அவையை அலங்கரித்தனர். ஸோ இவங்களை பற்றிலாம் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. இசை மேதை தான்சென் அப்படிங்கிறவரை பற்றி கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. அடுத்ததாக ஜஹாங்கீர். அக்பருக்கு பின்னர் அவருடைய ராஜபுத்திர மனைவிக்கு பிறந்த இளவரசர் சலீம் நூருதீன் முகமது ஜஹாங்கீர் உலகத்தை கைப்பற்றியவர் அப்படின்னு அதற்கு பெயர். ஸோ அந்த பெயரில் மகுடம் சூட்டினார். அரசாட்சியை காட்டிலும் கலைகள், ஓவியம், தோட்டங்கள், மலர்கள் ஆகியவற்றின் மீது அவர் அதிக ஈடுபாடு கொண்டிருந்தார். இதனால் ஜஹாங்கீரின் மனைவியார் நூர்ஜஹான் என அறியப்பட்ட மெஹருன்னிசா உண்மையான அதிகாரத்தை பெற்றவராக திகழ்ந்தார். தந்தையாரின் மரபுகளை ஓரளவு ஜஹாங்கீர் பின்பற்றினார். அக்பர் காலத்து சமய சகிப்புத்தன்மை ஜஹாங்கீர் காலத்திலும் தொடர்ந்தது. ஆனாலும் தமக்கு எதிராக அரியணையை கைப்பற்ற முயற்சி மேற்கொண்டு கலகம் விளைவித்த தமது மகன் குஷ்ருவுக்கு உதவினார் என்பதற்காக சீக்கிய தலைவர் குரு அர்ஜுன் சிங்கை தூக்கிலிடும்படி ஜஹாங்கீர் உத்தரவிட்டார். இதன் விளைவாக முகலாயருக்கும் சீக்கியருக்கும் இடையே நெடுநாள் போர்கள் நடைபெற்றன. இதன் காரணமாக ஆப்கானிஸ்தான், பாரசீகம், மத்திய ஆசியா ஆகிய பகுதிகளுக்கான வணிக பாதைகளின் மீதான தங்கள் கட்டுப்பாட்டை முகலாயர் இழக்க நேர்ந்தது. காண்டகாரை முகலாயர் இழந்தது வடமேற்கிலிருந்து வரும் படையெடுப்புகளுக்கு இந்தியாவை திறந்து வைத்தது போன்றதாகியது. ஜஹாங்கீர் அகமது நகரை கைப்பற்றிய போதிலும் அது அவருடைய ஆட்சி காலம் முழுவதும் பிரச்சனைக்குரியதாகவே இருந்தது. இவர்தான் ஜஹாங்கீர். ஜஹாங்கீர் போர்த்துகீசியருக்கும் பின்னர் ஆங்கிலேயர்களுக்கும் வணிக உரிமைகளை வழங்கினார். இங்கிலாந்து அரசர் 1ஆம் ஜேம்ஸின் பிரதிநிதியான தாமஸ் ரோ ஜஹாங்கீரின் அரசவைக்கு வருகை புரிந்தார். மேலும் அவரின் அனுமதி பெற்றும் தங்கள் முதல் வணிக மையத்தை சூரத்தில் நிறுவினார். நூர்ஜஹான் அவர்களுடைய படம் கொடுத்துருக்காங்க. ஷாஜஹான் 1627 அதிலிருந்து 1658. ஜஹாங்கீரை தொடர்ந்து இளவரசர் குர்ரம் ஒரு அதிகார போராட்டத்திற்கு பின்னர் ஷாஜஹான் என்ற பெயருடன் அரசராக ஆட்சி பொறுப்பேற்றார். அகமது நகருக்கு எதிராக படையெடுத்த அவர் 1632 அதை இணைத்து கொண்டார். ஷாஜஹான் அப்படின்னா உலகத்தின் அரசர் அப்படின்னு பொருள். ஓகேங்களா? ஸோ அந்த பொருள்கள்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை படித்து வச்சுக்கோங்க ஒரு தடவைக்கு.
பீஜப்பூர், கோல்கண்டாவும் கைப்பற்றப்பட்டன. இச்சமயத்தில் சில மராத்திய போர் தளபதிகள், குறிப்பாக ஷாஜி பான்ஸ்லே, சிவாஜியின் தந்தை போன்றோர் தக்கான அரசர்களிடம் பணியில் சேர்ந்தனர். இவர்கள் மராத்திய வீரர்களை கொண்ட அணிகளுக்கு பயிற்சி அளித்து முகலாயர்களுக்கு எதிராக போரிட செய்தனர். இதனால் தக்காணத்தில் மராத்தியர்களையும் சேர்த்து முகலாயர்களுக்கு எதிராக ஒரு நீண்ட நெடிய எதிர்ப்பு உருவாகியது. சமய விடயங்களில் ஷாஜகான் சகிப்புத்தன்மை அற்றவராக விளங்கினார். இவருடைய ஆட்சி காலத்தில் முகலாயரின் புகழ் அதன் உச்சத்தை எட்டியது. அது பாடத்தின் அடுத்த பகுதியில் விரிவாக எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா? ஸோ அடுத்த பகுதியில் விரிவாக கொடுத்துருக்கோன்னு சொல்கிறாங்க. இதை பற்றி இவருடைய ஆட்சி காலத்தில் முகலாயரின் புகழ் அதன் உச்சத்தை எட்டியது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அது என்ன அப்படிங்கிறத விரிவாக கொடுத்துருக்கோன்னு சொல்கிறாங்க. 1657 ஷாஜகான் நோய்வாட்பட்டதை தொடர்ந்து அவருடைய 4 மைந்தர்களுக்குள் வாரிசு உரிமை போர் வெடித்தது. தம்முடைய 3 சகோதரர்களான தாரா, சூஜா, முராத் ஆகியோரை கொன்று அவுரங்கசீப் வெற்றி பெற்றார். தம் வாழ்நாளில் இறுதி 8 ஆண்டுகளை ஷாஜகான் ஒரு கைதியாக ஆக்ரா கோட்டையில் உள்ள ஷாவர்ஸ் என்ற அரண்மனையில் கழித்திருக்காரு. ஓகேங்களா? ஸோ அவுரங்கசீப் தனது 3 சகோதரர்களையும் கொன்று ஷாஜகானையும் என்ன பண்ணியிருக்காரு? சிறையில் வைத்திருக்காரு. ஓகேங்களா? ஸோ 8 ஆண்டுகளாக கடைசி காலத்தை அவர் சிறையிலேயே வந்துட்டு கழிச்சிருக்காரு. ஷாபர்ஜ் அப்படிங்கிற அரண்மனையில் கழித்திருக்காரு. அடுத்ததான் அவுரங்கசீப் 1658 1707 வரைக்கும். ஓகேங்களா? ஸோ ஒரு நீண்ட காலம் வந்துட்டு இவருடைய ஆட்சி இருந்திருக்கு. முகலாய மாமன்னர்களில் கடைசி அரசரான அவுரங்கசீப் தம் தந்தையை சிறைப்படுத்தி ஆட்சியை தொடங்கினார். ஆலம்கீர், உலகை கைப்பற்றியவர் அப்படின்னு பொருள். ஆலம்கீர் அப்படின்னா உலகை கைப்பற்றியவர் என்னும் பட்டத்தை சூட்டி கொண்டார். இவர் தம் தாத்தா ஜஹாங்கீரை போல கலைகளின் மீது ஆர்வம் கொண்டவராகவோ தந்தை ஷாஜஹானை போல கட்டடக்கலையில் நாட்டம் கொண்டவராகவோ இல்லை. தமது மதத்தை தவிர ஏனைய மதங்களை அவர் சகித்து கொள்ளவில்லை. இந்துக்களின் மீது மீண்டும் ஜிஸ்யா வரியை விதித்தார். இந்துக்களை அரசு பணிகளில் அமர்த்துவதை தவிர்த்தார். 1658க்கும் 1681க்கும் இடைப்பட்ட காலத்தில் வட இந்தியாவில் இருந்த அவுரங்கசீப் பண்டேலர்கள், சீக்கியர்கள், ஜாட்டுகள், சாத்னாமியர்கள் ஆகியோரின் கலகங்களை அடக்கினார். வடகிழக்கில் அவர் மேற்கொண்ட விரிவாக்க நடவடிக்கைகள் காமரூபாவை சேர்ந்த ஆகோம் அரசுடன் போர் ஏற்பட காரணமாயிற்று. காமரூபாவை சேர்ந்த அஸ்ஸாம். ஓகேங்களா? இவ்வரசு முகலாயர்களால் பலமுறை தாக்கப்பட்டாலும் அதை முழுமையாக கட்டுக்குள் கொண்டு வர இயலவில்லை. அவுரங்கசீப் பேரரசு. ஓகேங்களா? ஸோ அக்பருடைய அரசையை விட இது வந்துட்டு ரொம்ப பெரிதான ஒரு அரசாக இருந்திருக்கு இல்லையா? அக்பர் எடுத்துக்கிட்டதை விட போர் புரிந்து அவர் ஆட்சிக்கு கீழ் கொண்டு வந்ததை விட அவுரங்கசீப் அதிகமான அளவு இடங்களில் வந்துட்டு ஆட்சி பண்ணியிருக்காரு. ரஜபுத்திரர் மற்றும் மராத்தியருடன் கொண்டிருந்த உறவு. அவுரங்கசீப் ரஜபுத்திரர்கள் மீது கொண்டிருந்த பகைமை அவர்களுடன் நெடுங்கால போருக்கு வழிவகுத்தது. ஓகேங்களா? ஸோ அவர் வந்துட்டு ஒரு நட்புறவை வந்துட்டு வச்சுக்கல, பகைமையை தான் வந்துட்டு வளர்த்துட்டு இருந்திருக்காரு. நிலைமையை மேலும் மோசமாக்கும் வகையில் அவருடைய மகன் இளவரசர் அக்பர் அவருக்கு எதிராக கலகம் செய்ததோடு ரஜபுத்திரர்களுடன் சேர்ந்து கொண்டு இடையூறு விளைவித்தார். ஓகேயா? ஸோ அவுரங்கசீப்பனுடைய மகன் பெயர் அக்பர் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அவர் வந்துட்டு அவருக்கு எதிராக கலகம் செய்ததோடு ரஜபுத்திரர்களுடன் சேர்ந்து கொண்டு இடையூறு விளைவித்திருக்காரு. தக்காணத்தில் இளவரசர் அக்பர் சிவாஜியின் மகன் சாம்பாஜியுடன் ஒப்பந்தம் ஒன்றை மேற்கொண்டார். இதனால் 1689 அவுரங்கசீப் தக்காணம் செல்ல நேர்ந்தது. தக்காணத்தில் அவுரங்கசீப் பீஜப்பூர், கோல்கொண்டாவில் அரசுகளை பணிய வைத்தார். தமக்கென ஒரு நாட்டை உருவாக்கி கொண்ட சிவாஜி 1674 தம்மை மராத்திய நாட்டின் பேரரசராக அறிவித்தார். தென்மேற்கில் சிவாஜியின் எழுச்சியை அவுரங்கசீப்பால் தடுக்க இயலவில்லை. ஆனால் அவரால் சிவாஜியின் மைந்தரான பட்டத்து இளவரசர் சாம்பாஜியை கைது செய்து சித்திரவதை செய்து கொள்ள முடிந்தது. ஸோ சிவாஜி அவர்களுடைய பையனை வந்துட்டு என்ன பண்ணியிருக்காரு? பட்டத்து இளவரசன் சாம்பாஜி அவரை வந்துட்டு கைது செய்து சித்திரவதை செய்து கொண்டிருக்காரு. ஓகேங்களா? தம்முடைய 90வது வயதில் 1707 90 வயது வரைக்கும் இருந்திருக்காரு. 707 வந்துட்டு மரணத்தை தழுவுகின்ற வரை அவுரங்கசீப் தக்காணத்திலேயே தங்கியிருந்தார். ஓகே, தக்காணத்துக்கு போனவர் அங்கேயே இருந்துட்டார். அவுரங்கசீப்பின் ஆட்சியின் இறுதி கட்டத்தில் ஆங்கிலேயர்கள் மதராஸ்
கல்கத்தா, பம்பாய் ஆகிய இடங்களில் தங்கள் வணிக மையங்களை வலுவாக நிறுவினர். ஓகேங்களா. ஸோ அந்த காலகட்டத்தில் தான் ஆங்கிலேயர்கள் உள்ளே வந்திருக்காங்க. ஓகேங்களா. பிரெஞ்சுக்காரர்கள் தங்களின் முதன்மை வணிக மையத்தை பாண்டிச்சேரியில் நிறுவினர். ஓகேங்களா. ஸோ இப்போ வரைக்குமே ஃப்ரெஞ்சுடைய ஆதிக்கம் அந்த இது வந்துட்டு அந்த ட்ரேஸ் வந்து இன்னுமே பாண்டிச்சேரி, காரைக்காலில் இருக்குது இல்லையா. முகலாயர் நிர்வாகம், மைய நிர்வாகம். இந்தியாவின் பெரும் பகுதியில் ஓர் உறுதியான நிர்வாகத்தை முகலாயர்கள் ஏற்படுத்தியிருந்தனர். முகலாய நிர்வாக கட்டமைப்பின் உயர்நிலைத் தலைவர் பேரரசரே ஆவார். சட்டங்களை இயற்றுபவரும் அவரே, அவரை செயல்படுத்துபவரும் அவரே ஆவார். அவரே படைகளின் தலைமை தளபதி, அவரே நீதி வழங்குபவரும் ஆவார். அவருக்கு அமைச்சர் குழு ஒன்று உதவியது. அக்குழுவில் இடம்பெற்றிருந்த மிக முக்கிய அதிகாரிகள் பின்வருமாறு: வக்கீல், வஜீர், திவான், மிர்பாக்ஷி இராணுவத்துறை அமைச்சர். ஓகேங்களா. ஸோ வக்கீல் அப்படின்னா பிரதம மந்திரி, வஜீர் அல்லது திவான்னா வருவாய்த்துறை மற்றும் செலவுகள், மீர்பாக்ஷி இராணுவத்துறை அமைச்சர், மீர் சமான் அரண்மனை நிர்வாகத்தை கவனித்தார், குவாஜி தலைமை நீதிபதி ஆவார், சதா உஸ் சுதூர் இஸ்லாமிய சட்டங்களை சாரியா முறைப்படுத்தினார். இஸ்லாமிய சட்டங்கள்னா சாரியா அப்படின்னு சொல்கிறாங்க, அதை நடைமுறைப்படுத்தியிருக்காரு. மாகாண நிர்வாகம். பேரரசு பல சுபாக்களாக, அதாவது மாகாணங்கள் மாநிலங்களாக பிரிக்கப்பட்டிருந்திருக்கு. ஒவ்வொரு சபாவும் சுபேதார் என்னும் அதிகாரியின் கட்டுப்பாட்டில் இருந்தது. ஒவ்வொரு சுபாவும் பல சர்க்கார்களாக, மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டிருந்தது. ஓகேங்களா. சர்க்கார் பர்னாக்களாக பிரிக்கப்பட்டிருந்தன. பல கிராமங்களை உள்ளடக்கிய பிரிவே பர்கானாகவும். ஓகேங்களா. ஸோ சர்க்கார் அப்படிங்கிறது பர்கானாவாக பிரிச்சிருக்காங்க. பல கிராமங்களை உள்ளடக்கியதான் வந்துட்டு பர்கானா அப்படின்னு சொல்கிறாங்க. உள்ளாட்சி நிர்வாகம். நகரங்களும் பெருநகரங்களும் கொத்தவால் என்னும் அதிகாரிகளால் நிர்வகிக்கப்பட்டன. கொத்தவால் சட்டம் ஒழுங்கை பராமரித்தார். கிராம நிர்வாகம் கிராம பஞ்சாயத்துகளிடம் முறைப்படுத்தப்படாத கிராம அளவிலான நீதி வழங்கும் அமைப்புகள் வழங்கப்பட்டிருந்தது. பஞ்சாயத்து உறுப்பினர்கள் தீர்ப்புகளை வழங்கினர். படை நிர்வாகம். முகலாய இராணுவமானது காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை, பீரங்கிப்படை ஆகிய பிரிவுகளை கொண்டிருந்தன. அரசர் நன்கு பயிற்றுவிக்கப்பட்ட சிறப்பு வாய்ந்த ஆயுதங்களை ஏந்திய எண்ணிக்கையிலும் அதிகமான பாதுகாப்பு வீரர்களையும் அரண்மனை காவலர்களாகவும் பராமரித்தனர். ஓகேங்களா. ஸோ இதனால தான் வந்துட்டு அவங்க படை நிர்வாகம் வந்து ரொம்ப சிறப்பாக இருந்ததுனால தான் அதிக அளவில் பாதுகாப்பு வீரர்கள் எண்ணிக்கையிலும் அதிக அளவுலையும் வந்துட்டு இருந்திருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ஆயுதங்களை ஏந்திய எண்ணிக்கையிலும் அதிகமான பாதுகாப்பு வீரர்களையும் அரண்மனை காவலர்களாக இருந்திருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அதனால தான் இவ்வளோ ஒரு பெரிய ஒரு பேரரசையாக அவங்களால நிர்வகிக்க முடிஞ்சிருக்கு. மன்சப்தாரி முறை. மன்சப்தாரி முறையை அக்பர் அறிமுகம் செய்தார். இம்முறையின் கீழ் பிரபுக்கள், இராணுவ அதிகாரிகள், குடிமைப்பணி அதிகாரிகள் ஆகியோரின் பணிகள் ஒன்று சேர்க்கப்பட்டு ஒரே பணியாக மாற்றப்பட்டன. இப்பணியில் உள்ள ஒவ்வொருவருக்கும் ஒரு மன்சப், படிநிலை, தகுதி, அந்தஸ்து. ஓகேங்களா. ஸோ படிநிலை, தகுதி, அந்தஸ்து வழங்கப்பட்டது. அப்படியான தகுதியை பெற்றவர் மன்சப்தார் ஆவார். ஓகேங்களா. ஸோ மன்சப்தாரி முறைனா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. மன்சப்தார் சாட், சவார் என்னும் இரு விடயங்களை சார்ந்திருந்தன. சாட் என்பது அவரது தகுதியை குறிப்பதாகும். சவார் என்பது ஒரு மன்சப்தார் பராமரிக்க வேண்டிய குதிரை வீரர்களின் எண்ணிக்கையை குறிப்பதாகும். மன்சப்தாரின் ஊதியமானது அவரால் பராமரிக்கப்படும் குதிரைகளின் எண்ணிக்கையை பொறுத்திருந்தது. பேரரசர் மன்சப்தார்களுக்கு உயர்ந்த ஊதியம் வழங்கினார். ஊதியம் பெறுவதற்கு முன்னர் நடைபெறும் மேற்பார்வையின் போது மன்சப்தார் தமது குதிரை வீரர்களை காட்சிப்படுத்த வேண்டும். திருட்டை தவிர்ப்பதற்காக குதிரைகளுக்கு முத்திரையிடும் முறை பின்பற்றப்பட்டது. மன்சப்தாரால் பராமரிக்கப்படும் படைகளை அரசர் தமது விருப்பத்தின்படி பயன்படுத்தலாம். அக்பருடைய ஆட்சி காலத்தில் மன்சப்தார் பதவி பரம்பரை உரிமை சார்ந்ததாக இல்லை. அவருக்கு பின்னர் அது பரம்பரை உரிமை சார்ந்த பணியானது. ஸோ அக்பர் ஆட்சி காலத்தில் வந்து மன்சப்தார் பதவிங்கிறது பரம்பரை உரிமை சார்ந்ததாக இல்லாமல் இருந்திருக்கு. ஸோ அவருக்கு அப்புறமா வந்துட்டு என்ன ஆயிருக்கு, அந்த மன்சப்தார் அப்படிங்கிற முறை வந்துட்டு பரம்பரை உரிமை சார்ந்த பணியாக ஆயிருக்கு. நில வருவாய் நிர்வாகம். அக்பரின் ஆட்சியின் போது நில வருவாய் நிர்வாகம் சீரமைக்கப்பட்டது. அக்பரின் வருவாய்த்துறை அமைச்சரான ராஜா தோடர்மால் ஷெர்ஷா அறிமுகம் செய்த முறையை பின்பற்றினார். இம்முறையை மேலும் சீர் செய்தார். தோடர்மாலின் ஜப்த் முறை வடக்கு வடமேற்கு மாகாணங்களில் நடைமுறைப்படுத்தப்பட்டது. இம்முறையின்படி நிலங்கள் அளவை செய்யப்பட்டு அவற்றின் இயல்புக்கும் வளத்திற்கும் ஏற்றவாறு வகைப்படுத்தப்பட்டன.
10 காலத்திற்கு சராசரி விளைச்சலில் 1/3 அரசுக்கு வரியாக செலுத்தப்பட வேண்டுமென நிர்ணயம் செய்யப்பட்டது. ஷாஜஹானின் காலத்தில் ஜப்த் அல்லது ஜப்தி என்னும் இம்முறை தக்கான மாகாணங்களுக்கும் நீட்டிக்கப்பெற்றது. முகலாய பேரரசர்கள் பழைய இக்தா முறையை ஜாகீர் என புதிய பெயரிட்டு செயல்படுத்தினர். இந்நில உரிமை ஒப்பந்த கால முறை டெல்லி சுல்தான்களின் காலத்தில் வளர்த்தெடுக்கப்பட்டதாகும். பழைய இக்தா முறையை ஜாகீர் அப்படின்னு சொல்லிட்டு புதிய பெயரிட்டு இந்த முகலாய பேரரசர்கள் செயல்படுத்தி இருக்கிறாங்க. ஓகேயா? ஸோ இந்நில உரிமை ஒப்பந்த கால முறை டெல்லி சுல்தான்களின் காலத்தில் வளர்த்தெடுக்கப்பட்டதாகும். இம்முறையின் கீழ் குறிப்பிட்ட ஒரு பகுதி நிலவரி வசூல் செய்யும் பொறுப்பும் அப்பகுதியை சேர்ந்த நிர்வகிக்கும் பொறுப்பும் இராணுவ அல்லது சிவில் அதிகாரி ஒருவரிடம் ஒப்படைக்கப்பட்டது. அவருடைய தற்போதைய பெயர் ஜாகீர்தார் ஆகும். தங்களது ஊதியத்தை பணமாக பெறாத ஒவ்வொருவரும் மன்சப்தாரும் ஜாகீர்தார் ஆவார். ஜாகீர்தார் தம் அதிகாரிகள் மூலம் நிலவரியை வசூல் செய்தார். மாவட்ட அளவிலான வரி வசூல் அதிகாரி அமில் குச்சார் என்பவர் ஆவார். அவருக்கு பொட்டாதார், கணுங்கோ, பட்வாரி, முக்காதம் போன்ற துணைநிலை அதிகாரிகள் உதவி செய்தனர். ஓகேங்களா? ஸோ அவர்களுக்கு கீழே உள்ள அதிகாரிகள் துணைநிலை அதிகாரிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பெயர்களையும் அவர்கள் அழைக்கப்பட்டிருக்காங்க. அடுத்ததாக ஜமீன்தாரி முறை. நில உரிமையாளர்களிடமிருந்து நிலவரியை வசூலிக்க பயன்படுத்தப்பட்டவர்களே ஜமீன்தார்கள் ஆவார்கள். ஓகேங்களா? ஸோ நில உரிமையாளர்களிடமிருந்து நிலவரியை வசூலிக்க பணியமர்த்தப்பட்டவர்கள் தான் யார்? ஜமீன்தார்கள். ஜமீன்தார்கள் முகலாய அதிகாரிகள், படை வீரர்கள் ஆகியோரின் உதவியுடன் நிலவரியை வசூல் செய்தனர். சட்டம், ஒழுங்கு, அமைதி ஆகியவற்றையும் பாதுகாத்தனர். உள்ளூர் அளவிலான தலைவர்களும் சிற்றரசர்களும் ஜமீன்தார்கள் என்றே அழைக்கப்பட்டனர். ஆனால் 16ஆம் நூற்றாண்டின் இறுதி பகுதியில் ஜமீன்தார்களுக்கு தங்கள் ஜமீன் பகுதிகளின் மீது பரம்பரை உரிமை வழங்கப்பட்டது. வரி வசூல் பணிகளை செய்வதற்காக படைகளை வைத்துக் கொள்ளும் அதிகாரமும் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. அறிஞர்களுக்கும் இறைப்பணியில் ஈடுபட்டுள்ள பெரியோருக்கும் சமயம் சார்ந்த நிறுவனங்களுக்கும் அரசர் நிலங்களை வழங்கினார். வரிவிலக்கு அளிக்கப்பட்ட நிலங்கள் சுயயூர்கள் என்று அழைக்கப்பட்டன. ஓகேயா? ஸோ இதெல்லாமே என்னது? வரிவிலக்கு செய்யப்பட்ட நிலங்கள். ஓகேங்களா? ஸோ அறிஞர்களுக்கும் இறைப்பணியில் ஈடுபட்டுள்ள பெரியோர்களுக்கும் சமயம் சார்ந்த நிறுவனங்களுக்கும் அரசர் நிலங்களை வழங்கினார். வரிவிலக்கு அளிக்கப்பட்ட இந்நிலங்கள் சுயயூர்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டிருக்கு. சமயக் கொள்கை. முகலாய பேரரசர்கள் இஸ்லாமை பின்பற்றினர். தம்முடைய சமயக் கொள்கையில் அக்பர் மிகவும் முற்போக்காளராகவும் தாராள மனப்பாங்கு கொண்டவராகவும் இருந்தார். அக்பரின் அவையில் போர்த்துகீசிய கிறிஸ்தவ பாதிரியார்கள் மிகவும் விரும்பத்தக்கவர்களாக இருந்துள்ளனர். அக்பர் அனைத்து மதங்களிலும் உள்ள சிறந்த கொள்கைகளை ஒருங்கிணைத்து தீன் இலாஹி, தெய்வீக மதம் என்னும் ஒரே சமயத்தை உருவாக்க முயன்றார். அக்பருடைய கொள்கையை ஜஹாங்கீரும் ஷாஜஹானும் பின்பற்றவில்லை. அவுரங்கசீப் தன்னுடைய முன்னோர்களின் தாராள கொள்கையை மறுத்தார். முன்னரே குறிப்பிடப்பட்டது போல இந்துக்களின் மீது ஜிசியா வரியையும் பயணிகளின் மீதான வரியையும் மீண்டும் விதித்தார். ஏனைய மதங்களின் மீதான அவரின் சகிப்புத்தன்மை இன்மை மக்களிடையே அவரை விரும்பத்தக்கவராக ஆக்கியது. ஸோ அக்பர் மாதிரி அவர் இல்லை. ஓகேங்களா? ஸோ ஷாஜஹான், ஜஹாங்கீர் மாதிரியும் கூட அவர் இல்லை. அவுரங்கசீப் அவரால் சகிச்சிக்கவே முடியல. மற்ற மதங்களை அவரால் சகிச்சிக்க முடியல. மீண்டுமே வரி விதிப்பெல்லாம் அவர் அமலுக்கு கொண்டு வந்தார். அக்பர் நீக்கி இருந்தார் இல்லையா? ஸோ மறுபடியும் அவுரங்கசீப் கொண்டு வந்திருக்காரு. கலை, கட்டடக்கலை. பாபர் பாரசீக கட்டடக்கலை முறையை இந்தியாவில் அறிமுகப்படுத்தி ஆக்ரா, பியானா, டோலாப்பூர், குவாலியர் மற்றும் கியூல் போன்ற பகுதிகளில் கட்டடங்களை கட்டுவித்தார். ஆனால் அவற்றில் சில கட்டடங்கள் மட்டுமே தற்போது உள்ளன. ஹுமாயூனின் டெல்லி அரண்மனை தீன்-இ-பானா இது பின்னாளில் ஷெர்ஷாவினால் இடிக்கப்பட்டிருக்கக்கூடும் என அறியப்படுகிறது. அவ்விடத்தில் ஷெர்ஷா புராண கிலாவை கட்டினார். ஷெர்ஷாவின் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட மிக முக்கியமான நினைவு சின்னம் பீகாரில் சசாரம் என்னுமிடத்தில் அமைந்துள்ள கல்லறை மாடமாகும். திவான்-இ-காஸ், திவான்-இ-ஆம், பஞ்ச் மஹால் பிரமிடு வடிவிலான 5 அடுக்கு கட்டடம். பஞ்ச் மஹால் அப்படிங்கிறது. ரங் மஹால், சலீம் சிஸ்டியின் கல்லறை, புலந்தர் வாசா ஆகியவை அக்பரால் கட்டப்பட்டவையாகும். சிக்கந்தராவில் உள்ள அக்பரின் கல்லறை கட்ட பணிகளை ஜஹாங்கீர் நிறைவு செய்தார். மேலும் ஆக்ராவில் நூர்ஜஹானின் தந்தையான இம்மத்-உத்-தௌலாவின் கல்லறையும் கட்டினார். புராண கிலா. முகலாய பேரரசு
பேரரசும் அதன் புகழும் உன்னதமும் ஷாஜகான் காலத்தில் உச்சத்தை எட்டியது. பேரரசு அமர்வதற்காக விலையுயர்ந்த நவரத்ன கற்கள் பதிக்கப்பெற்ற மயிலாசனம் தயாரிக்கப்பட்டது. யமுனை நதிக்கரையில் உலக புகழ்பெற்ற தாஜ்மஹால் எழுப்பப்பட்டது. மேலும் ஆக்ராவில் உள்ள முத்து மசூதி, டெல்லியில் உள்ள மிகப்பெரிய ஜும்மா மசூதி ஆகியவை ஷாஜகானால் கட்டப்பட்டவையாகும். புலந்தர்வாசா. அவுரங்கசீப்பின் ஆட்சி காலத்தில் கட்டடக்கலை பெரிய அளவிலான ஆதரவை பெறவில்லை. ஆனாலும் அவுரங்கசீப்பின் மகன் ஆஜாம் ஷாஜாவால் தம் தாயின் அன்பை போற்றும் வகையில் அவுரங்காபாத்தில் கட்டப்பட்ட பிபிகா மக்பாரா எனும் கல்லறை மாடம் குறிப்பிடத்தக்கதாகும். திவானி காஸ், திவானி ஆம், செங்கோட்டை. லால் குயிலா என்று அழைக்கப்படும் டெல்லியில் உள்ள செங்கோட்டை முகலாய பேரரசர்களின் வாழ்விடமாகும். இது 1639 பேரரசர் ஷாஜகானால் மதில்களால் சூழப்பட்ட தனது தலைநகர் ஷாஜகானாபாத்தில் கட்டப்பட்ட அரண்மனையாகும். இக்கோட்டை சிவப்பு நிற கற்களால் கட்டப்பட்டுள்ளதால் இது செங்கோட்டை என அழைக்கப்படுகிறது. பாடச்சுருக்கம். பானிபட் போரில் 1526 இப்ராஹிம் லோடி தோல்வியடைந்ததைத் தொடர்ந்து பாபர் 1526 முகலாய பேரரசை நிறுவினார். ஹுமாயூனின் உறுதியற்ற இயல்பும் கன்னோஜ் போரில் ஷெர்ஷா அவரை வெற்றி கொண்டதும் ஷெர்ஷாவின் திறன் மிகுந்த நிலவருவாய் நிர்வாகமும் நிறுத்தல் முகத்தல் அளவுகளை அவர் தர அளவுபடுத்தியதும் எடுத்துரைக்கப்பட்டுள்ளன. ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே பார்த்துருந்தோம். ஹுமாயூன் பேரரசை மீட்டல், அவரின் திடீர் மரணம், பைரம்கானை பகர ஆளுநராக கொண்டு அக்பர் அரியணை ஏறுதல், சூர் வம்சத்தின் சிறந்த தளபதியான ஹெமுவை பானிபட் போரில் தோற்கடித்தல் ஆகியன விவரிக்கப்பட்டுள்ளன. அக்பருடைய இராணுவ படையெடுப்புகளும் அவருடைய சமய கொள்கைகளும் விவரிக்கப்பட்டுள்ளன. அரசு நிர்வாகத்தில் ஜஹாங்கீரின் அக்கறையற்ற போக்கு முகலாய அரசரில் அவருடைய மனைவி நூர்ஜஹானின் மேலாதிக்கம் ஏற்பட காரணமாக இருந்தது விளக்கப்பட்டுள்ளது. முகலாயர் ஆட்சியை ஷாஜகான் தக்கான பகுதியில் விரிவுபடுத்தியதும் அதன் விளைவாக மராத்தியரோடு ஏற்பட்ட மோதலும் பகுத்தாய்வு செய்யப்பட்டுள்ளன. அவுரங்கசீப்பின் படையெடுப்புகள் முகலாய பேரரசின் நிர்வாகத்திற்கு உதவிய போதிலும் ரஜபுத்திரர், மராத்தியர், சீக்கிர ஆகியோருக்கு எதிராக அவர் பின்பற்றிய கொள்கைகள் அவர்களின் எதிர்ப்பை தூண்டி பேரரசின் சரிவுக்கு விட்டுச் சென்றது. ஓகேங்களா? அடுத்ததாக முகலாய நிர்வாகத்திற்கும் அரசர் தலைமையேற்றதுக்கும் அவருக்கு உதவிய பல அதிகாரிகள் குறித்தும் எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. அக்பருடைய மன்சப்தாரி முறையும் ஜப்து முறையின்படி ராஜா தொடர்மால் தமது நிலவருவாய் கொள்கையை வடிவமைத்ததும் ஆய்வு செய்யப்பட்டுள்ளது. பண்பாட்டு வளர்ச்சிக்காக முகலாயரின் பங்களிப்பு, குறிப்பாக கலை கட்டடக்கலைக்கான பங்களிப்பு சுட்டி காட்டப்பட்டுள்ளது. ஓகேங்களா? ஸோ எல்லாமே நம்ம பார்த்தோம். சொற்களஞ்சியம். போர் பயணம், எக்ஸ்பெடிஷன், a journey undertaken with the purpose of war. நீண்ட, prolonged, lengthy. அடக்குதல், subdued, conquered. கலகக்கார, rebellious, showing a desire to resist authority. மதிப்பளித்தல், bestowed, awarded. பாரம்பரிய, hereditary. பாரம்பரியனா hereditary. Inheritance of title, office or right. நீடித்த காலம், enduring, lasting over a period of time. ஓகேங்களா? பின்னாடி இருக்கிற பயிற்சி வினாக்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்ததான் அலகு 3 மராத்தியர்கள் மற்றும் பேஷ்வாக்களின் எழுச்சி. ஓகேங்களா? ஸோ அதை அடுத்த செக்மெண்ட்டில் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? அடுத்த கிளாஸில் நம்ம இதை கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே மறுபடியும் ஒரு தடவை படித்து பாருங்கள். ஓகேங்களா? ஸோ ஒரு தடவை வீடியோ பார்த்ததோட கிளாஸ் அட்டன் பண்ணதோடு விட்டுறாதீங்க. திரும்பவும் ஒரு தடவை படிங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்த கிளாஸில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.